உலகத்திலேயே ரொம்ப சிரமமானது கிஃப்ட் வாங்குறது. யாருக்காவது கிஃப்ட் வாங்கணும்னு கிஃப்ட் கடைக்கு போங்க, என்ன கிஃப்ட் கிடைக்கும்ன்றீங்க? கல்யாணத்துக்கு கிஃப்ட் வாங்கி சில பேர் கொடுப்பாங்க. பெரும்பாலும் கடிகாரம் தான் இருக்கும். உங்க வீட்டில் ஏதாவது கல்யாணம் நடந்ததுன்னா கல்யாணம் முடிஞ்ச பிறகு பாருங்க ஒரு 30 கடிகாரமாவது வந்திருக்கும், விதவிதமான சைஸ். நாங்கெல்லாம் அந்த காலத்துல கல்யாணம் பண்ணும்போது எங்க காலத்துல எல்லாம் பால் குக்கர்னு ஒன்று இருந்தது, மில்க் குக்கர் தெரியும்ல, அப்ப அது வந்திருந்தது. நான் சொல்றது 83ல. எங்க வீட்டுல மட்டும் 14 பால் குக்கர் இருந்தது. அவ்வளவு விலையும் நான் பால் காய்ச்சினா டீ கடை தான் வைக்கணும். யாருக்காவது ஒரு கிஃப்ட் வாங்குறது ரொம்ப சிரமம். நமக்கு வேணுங்கிறத எப்படி வாங்கிடலாம், அடுத்தவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்குறதுன்றது ரொம்ப சிரமம். அதனாலேயே கிஃப்ட் வாங்க போறவங்க பெரும்பாலும் அதை யோசிச்சுட்டு ஒரு கவர்ல ரூபா வச்சு கல்யாணத்துக்கு கையில கொடுத்துருவாங்க. நம்ம வாங்கிட்டு போற கிஃப்ட் பெரும்பாலும் பயன்படாது. அதனால வெளிநாடுகள்ல ஒரு பழக்கம் உண்டு. திருமணங்களுக்கு ஏதாவது விசேஷம்னா அவங்க உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க வாங்கிக்கங்கன்னு கிஃப்ட் கூப்பன் கொடுத்துறாங்க. இன்னும் சிலர் இதை விட இன்னும் முன்னேறி எனக்கு இன்னென்ன பொருள் தேவைப்படுது, அதுல எதையாவது வாங்கி கொடுக்கறதுன்னா வாங்கி கொடுக்குன்னு ஒரு சிட்டே கொடுத்துறாங்க. ஆமாங்க, நம்ம அதெல்லாத்துக்கு அந்த அளவுக்கு போகல. அங்க இன்னொரு வழக்கமும் இருக்கு. ஒரு இன்விடேஷன் கொடுத்தா 2 பேர் மட்டும் வரணும்ன்றதே அதுல ஒரு கூப்பன் வச்சிடறான். நம்ம கல்யாணங்கள்ல எத்தனை பேர் வருவான்னு அவனுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. 2000 பேருக்கு சாப்பாடுனோ 500 பேர் வருவான், 500 பேருக்கு சாப்பாடுனோ 2000 பேர் வந்திருக்கும். அதனால நாம இன்னும் அதை கிஃப்டை பொறுத்தளவு இன்னும் கத்துக்கல. இதுல பி ஏ கிஃப்ட் வேர்ல்ட் அப்படின்ற ஒரு பெரிய தாரக மந்திரத்தை இன்றைக்கு ரோட்டரி 2015-16 கையில் எடுத்திருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு சவால், அதே சமயம் இந்த உலகிற்கு மிகப்பெரிய சந்தோஷம். உங்களை பொறுத்தளவு அது ஒரு சவால், உலகை பொறுத்தளவு ஒரு சந்தோஷம். 25 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே ரோட்டரி ஒரு சவாலை கையில் எடுத்தது. உலகை போலியோ ஃப்ரீ வேர்ல்டாக மாற்றுவோம், போலியோ இல்லாத ஒரு சமூகத்தை படைப்போம் என்று அன்றைக்கு எடுத்த சபதத்தை இன்றைக்கு நிறைவேற்றி இருக்கிறார்கள். 3 நாடுகள்ல தான் இப்ப போலியோ இருக்குன்றாங்க. நைஜீரியா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், 3 நாடு. அங்கேயும் அவங்க ஒத்துழைச்சாங்கன்னா அங்கேயும் நீங்கள் முன்னே நின்று அதை எராடிகேட் பண்ணி இருக்கலாம். அங்க இருக்கிற லோக்கல் பாலிடிக்ஸ்னால அங்க இது போக முடியல. ஆனால் மற்ற எல்லா நாடுகளிலும் 2014 போலியோவை நீக்கி இருக்கிறோம் என்கிற ஒரு பெரிய வெற்றி ரோட்டரியால் சாதிக்கப்பட்டு இருக்கிறது. அது ரோட்டரியின் வளர்ச்சியில் மிகப்பெரிய மைல்கல். ஏன், மனித குலத்திற்கே அது மிகப்பெரிய சாதனை. சாதனையை நீங்க தான் செஞ்சிருக்கிறீங்க. இப்போ நாம எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும். யூ பி எ கிஃப்ட் டு த வேர்ல்ட் அப்படின்னு ஒரு பெரிய தாரக மந்திரம். இப்ப எப்பவுமே மேடையில் எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுப்பீங்க. சின்னதா ஒரு டப்பா இருக்குல்ல, நான் லேட்டா அவர் கொடுத்து முடிச்சிட்டோம் சார். எங்க வீடுகள் எல்லாம் நாங்க ஒரு நிகழ்ச்சி முடிச்சு போகும்போது இந்த டப்பாக்களை யார் திறக்கிறதுன்னு ஒரு பெரிய ஆர்வமே இருக்கும். கிஃப்ட் பாத்தீங்களா என்ன அழகா ரேப் பண்ணி வருது. ஆனா கிஃப்ட பொறுத்தளவு என்ன சொல்றாங்க, ரேப் பண்ண கலரை விட உள்ள இருக்கிற கொடுக்கிறவருடைய மனசு முக்கியமானது இல்ல. ரேப் பண்றாங்கல்ல ஒரு விஷயம், ஒரு ஜிகு பேப்பர், அதுல சில பெண்கள் ரொம்ப புத்திசாலிகள். அவங்க வீட்டுக்கு வந்த அந்த கிஃப்ட் எல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க, இந்த பேப்பரும் வாங்கி வச்சிருப்பாங்க. இன்னொரு வீட்டு விசேஷம்னா புது பேப்பர் வச்சு இவருக்கு போய் கொடுத்துருவாங்க. அது ஒரு பெரிய திறமை. அதில் இல்லை, உள்ளே இருப்பதை விட அதை கொடுப்பவர் மனம்தான் முக்கியமானது. மிகச்சிறந்த பரிசுகள் கடைகளில் வாங்கப்படுவதில்லை, கொடுப்பவரின் இதயத்தில் இருந்து வெளிவருகிறதுன்னு சொல்றாங்க. இட்ஸ் நாட் பர்ச்சேஸ்ட் இன் எனி ஸ்டோர், இட் கம்ஸ் ஃப்ரம் தி ஹார்ட். அப்போ நீங்கள் இந்த உலகிற்கு ஒரு வெகுமதியாக பரிசாக இருக்க வேண்டும் என்றால் உங்கள் இதயத்தில் ஏதோ ஒன்று இருக்க வேண்டும். அந்த ஏதோ ஒன்று இந்த சமூகத்தை நேசிக்கிற நேசம். என்னை விட கீழான மனிதனை பார்க்கும் போது எனக்கு இருக்கக்கூடிய ஒரு இரக்கம், ஏதாவது அவனுக்கு செய்ய வேண்டும் என்று நீழுகிற விரல். அடுத்தவருக்கு உதவி என்பது விரல்களில் தொடங்குவதில்லை, அது இதயத்தில் தொடங்குகிறது. அந்த வேலையை செய்வதுதான் விரல்கள். இங்க தொடங்குறது, அங்க வந்து முடிகிறது. அப்போ அத்தகைய ஒரு ஆர்வம் மிக்க மனிதர்கள். ரொம்ப சிரமமானது எதுன்றீங்க, பொருளை கொடுத்துடலாம், நேரத்தை கொடுக்க முடியாது.
நீங்கள் நேரத்தை கொடுத்திருக்கிறீர்கள். நேரத்தை கொடுத்து உங்கள் சமூகத்தை உயர்த்த பார்க்கிறீர்கள். ஒவ்வொருவருமே இந்த சமூகத்துக்கு உங்களை வெகுமதியாக தருகிறீர்கள். அதுதான் ரோட்டரியினுடைய இன்றைய நோக்கம். ஒரு நாள் முழுக்க ஒரு செஷன்ல இருந்தா சாயந்தரம் 5 மணிக்கு வகுப்படுத்த மாதிரி இருக்கும். அது உங்க முகங்களே தெரியும். இப்ப நம்ம இதயம் முத்து அண்ணாச்சி இருக்காரு, அவரெல்லாம் விட்டா நல்லா பேசுவார். இந்த மேனேஜ்மெண்ட் டைம் இதெல்லாம் நமக்கு அதெல்லாம் அவ்வளவா தெரியாது. நமக்கு வாழ்க்கையை பத்தி தான் கொஞ்சம் தெரியும். ஏதோ பட்டிமன்றங்கள்ல சாலமன் பாப்பையா பெல் அடிச்சாருன்னா பேசுவோம், வானா வருவோம். தெரியாதனமா 1-2 சினிமாலையும் நம்மளை முகம் காட்ட சொல்லியிருக்காங்க. அதனால 20 வருஷம் நான் பேசினதை விட இந்த 3 வருஷம் நடிச்சது தான் முன்னாடி நிக்குது. தமிழ் மக்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இவரை பார்த்துருக்கீங்கல்ல, இப்ப வர்ற வழியிலே செல்ஃபி எல்லாம் எடுத்தாங்களே, எவன் போன்ல கேமராவை வச்சானோ அவனை முதல்ல கண்ட இடத்துல அடிக்கணும். என் கூட செல்ஃபி எடுத்தவங்க யாரும் வையாதீங்க. இப்ப பரவாயில்லைங்க. ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்கும்போது அன்னைக்கு பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ல போகும்போது ஒரு ஆள் குறுக்க வந்து, சார் நீங்க ராஜாவா அப்படின்னாரு. ஆமாங்க, ரொம்ப நாளா நான் ராஜா தான். என்ன சார் பாத்ரூம்ல இருந்து வர்றீங்கன்னாரு. எனக்கு பாத்ரூம் போனவன் வரத்தனியா வருவான், உள்ளே உட்காந்து. ராத்திரி 11 மணி வண்டி திருச்சி கிட்ட போயிட்டு இருக்கு. என்ன சார் இங்க இருந்து வர்றீங்கன்றாரு. என்ன டாஸ்மாகா, பாத்ரூம் தானேயா? உடனே அவரு, சார் ஒரு படம் எடுத்துக்கலாமா? நானே தலைகள் எல்லாம் கலைஞ்சு போய் படுக்க போலாமான்னு பாக்குறேன். அதுல நமக்கு அப்பர் விருத்து வேற போட்டாங்க. அதுல ஏறுறதுக்கு உறங்காமலே உட்கார்ந்து இருக்கலாம்னு ஒரு முடிவு இருக்கு. அந்த கடுப்புல இருக்க இவர் படம் எடுக்கணும்ன்றார். சரி பரவாயில்லங்க, யாரு எடுப்பா? நம்ம 2 பேர் தானே அந்த சின்ன கேட் கிட்ட இருக்கோம், ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருக்கு, எப்படி படம் எடுக்கிறேன்னாரு. என்னையா, நம்மளே எடுத்துருவோம். இந்த கேமராவை இப்படி கொண்டாந்து வச்சு, அது வச்சா அது சின்ன போனு, அவர் முகத்தை என் முகத்தை எவ்வளவு நெருக்கமா வைக்க முடியுமோ. அவரு விஜய் சேதுபதி மாதிரி தாடியோட வேற இருக்காரு, எனக்கு குறு குறுன்னுது. ஆனாலும் வண்டி ஓடுறதுல இப்படி ஆடுதா, கரெக்டா மூஞ்சிக்கிட்ட வச்சு படம் அப்படி கிளிக் பண்ணாரு பாருங்க. அந்நேரம் எவனோ அந்த ஒரு ட்ராக்ல இருந்து அடுத்த ட்ராக் போயிருச்சு, திருச்சி என்டர் ஆயிருச்சு, படம் பாதியில காணா போச்சு. அவர் பார்த்துட்ட, சார் இன்னொரு தடவை சார். எனக்கு சண்டாளமா கோவம் வந்து திரும்பவும் அந்த மூஞ்ச கிட்ட வைக்கணுமே. இது செல்ஃபி எடுக்கிற மோகம் இல்ல. ஆனா இப்ப சொல்றாங்க உலகத்துல நம்ம முகம் கேவலமா இருக்குது செல்ஃபியில தானா. நீங்க செல்ஃபியில எப்படி படம் எடுத்தாலும் அசிங்கமா இருக்கும்டா, நேர படம் எடுத்தாலே நல்லா இருக்காது, இல்ல செல்ஃபியில வேறையா. இப்போ எல்லாவற்றையும் பதிவு செய்கிற ஆர்வம் இன்னைக்கு மக்களுக்கு வந்தாச்சு. they want to record every moment. எல்லாத்தையும் படம் எடுக்கணும். எங்க கல்யாணத்துல அண்ணாமலை வந்திருந்தாருன்னு நினைக்கிறேன், வந்தீங்களா இல்லையா? மொத்தம் 3 ரோல் தான், அதுவும் பிளாக் அண்ட் ஒயிட் படம். அப்பெல்லாம் இந்த ரோல் உருவி எடுப்பாங்க. சில பேர் புத்திசாலித்தனமா தலைகீழ ரேவ்ல மாட்டிடுவான், படமே வராது, கிளிக் மட்டும் வந்துருக்கும். எப்போ இந்த மைக்ரோ கார்டா SD கார்டு வந்ததோ ஒரு சின்ன இதுல 30 படம் 3000 படம் எடுக்கிறாங்க. எங்க காலத்துல படமும் கிடையாது. இது எங்க அப்பா 3 ரோல் முடிஞ்சோடனே அந்த கேமரா பர்சனை போக சொல்லிட்டாரு. நான் அவரை கூப்பிட்டு கேட்டேன், இங்க வாயா இன்னும் கல்யாணம் முடியல, என்ன அவ்வளவுதான் உங்க அப்பாட்ட போய் கேளுன்ட்டாரு. அன்னைக்கு எதுவும் பதிவாகல, ஆனா இதயத்தில் பதிவாகி இருக்கிறது. நீங்கள் எப்படி உங்கள் உலகத்தில் ஏதாவது மாற்றத்தை கொண்டு வர வேண்டும்னா புதிதாக ஏதாவது செய்யணும். இந்தியாவினுடைய முதல் டாக்டர் யார் அப்படின்னு தேடி பாருங்க. இப்ப நீங்க நிறைய பேருக்கு இந்த பகுதியில ஹார்ட் ஆபரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. காரைக்குடி ரோட்டரி. போலியோவை நீங்க எராடிகேட் பண்ணிருக்கீங்க. இந்தியாவின் முதல் டாக்டர் யார் அப்படின்னு தேடி பார்த்தா அது ஒரு லேடி, பெண் டாக்டர், ஆனந்தி ஜோஷி அப்படின்னு ஒரு லேடி. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி 1865 பிறந்த ஒரு பெண். அந்த பெண் மராத்திக்காரங்க. 9 வயசு அந்த பெண்ணுக்கு இருக்கும்போது 29 வயது விடோயர் ஒருத்தருக்கு அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அந்த காலத்துல ரொம்ப சாதாரணமா பால்ய விவாகம் நடந்த காலம். அவங்க ஒரு பிராமின் லேடி, சின்ன பொண்ணு, 9 இயர்ஸ் ஓல்டு.
அவங்கள விட 20 வயது மூத்த ஒருத்தருக்கு 2ஆம் தாரம் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அந்த காலத்துல அவர் பேர் கோபால் சர்மான்னு நினைக்கிறேன். அவரு அந்த காலத்துல ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல கிளர்க்கா இருந்திருக்கிறார். அது பிரிட்டிஷ் காலம். இந்த பொண்ணு சான்ஸ்கிரிட் படிச்சுக்கிட்டு இருந்த பொண்ணுக்கு என்னமோ தோணி இருக்கு, அவருக்கு ஆங்கிலம் சொல்லி கொடுக்கணும்னு அந்த மனுஷனுக்கு தோணி இருக்கு. பெண்கள் அடிமைகளாக வாழ்ந்த காலத்துல தன்னுடைய மனைவிக்கு படிப்பு வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு ஆள் இருந்திருக்கிறார். ஒரே ஒரு முறை அந்த அம்மாவை அவர் அடிச்சாராம். எதுக்கு தெரியுமா? கிச்சன்ல உட்காந்துக்கிட்டு அம்மா கூட சமையல் பண்ணதுக்காக. புஸ்தகத்தை எடுத்து படிக்காம நீ கிச்சன்ல இருந்தியான்னு ஒரு பெரம்ப வச்சு அடிச்சதாக படிச்சேன் நான். பெண்கள் அடுப்போதும் பெண்களாக இருக்க வேண்டும் என்று சொன்ன காலத்துல ஒரு மனிதன் தன் மனைவியை படிக்க அனுப்புகிறான். 14 வயசுல அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது, ஆண் குழந்தை. பிறந்த 10 நாளில் அந்த குழந்தை இறந்து விட்டது. 14 வயசு சின்ன பொண்ணு. 10 நாள்ல குழந்தை இறந்த சோகத்தில் இருந்த அந்த பொண்ணுக்கு ஒரே ஒரு ஆசைதான் வந்தது. என் குழந்தைக்கு மருத்துவ வசதி கிடைத்திருந்தால் அது பிழைத்திருக்கும். என் குழந்தையை போல இந்த மண்ணில எத்தனையோ பேருக்கு பெண்களுக்கு மருத்துவ வசதி இல்லாமல் இருக்கிறது. அதனால் நான் எப்படியாவது டாக்டருக்கு படிக்கணும்னு தோணிருக்கு. 1865ல யோசிச்சு பாருங்க. அதுக்கு பிறகு ஒரு 10 வருஷம் 70-75ல கோபால் வர்மா அதுக்கு உதவி செஞ்சிருக்காரு, கோபால் சர்மா. ஆனால் அவர் சார்ந்த சமூகம் மிக கடுமையாக அதை எதிர்த்தது. பெண்கள் படிக்க கூடாது, பெண்கள் கல்வி கூடங்களுக்கு போகக்கூடாது, கடுமையாக எதிர்த்தது. அதனால அவர் சிராம்பூர் கல்கத்தா பக்கமா டிரான்ஸ்பர்ல போய், ஏன்னா உள்ளூர்ல தான் சில வேலை செய்ய முடியாது, அடுத்த ஊருக்கு போனா செய்யலாம்ல, மனைவியே அங்க கூட்டிட்டு போய் அங்க அந்த பெண்ணுக்கு கல்வி சொல்லி கொடுத்திருக்கிறார். இளைஞர்கள் தான் ஒரு வீட்டிலே என்ன வாங்க வேண்டும் என்பதை முடிவு செய்வார்கள். பெண்கள் தான் முடிவு செய்வாங்க எல்லா வீட்லயும், அது வேற விஷயம். வீட்டையா ஒரு முடிவு எடுக்க முடியாது. அவர் எது சொன்னாலும் எல்லாருமே சேர்ந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அவர் வெளில அமைச்சிடுவார். ஆனா குழந்தைகள் தான் வாங்கும் சக்தி. அவங்க சொல்லுகிற போதுதான். இப்ப இங்கே பிள்ளைகளை கூட்டிட்டு வந்திருக்கீங்க, இங்க அப்பளம் விற்கிறாங்களா எனக்கு தெரியல. நாகப்பட்டினம் புத்தக கண்காட்சியில் அப்பளம் எல்லாம் வித்தாங்க, இங்க இருக்கான்னு தெரியல. இப்ப இருந்தா வாங்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம சாப்பிட தானே வேண்டியிருக்கு. அதை வாங்கி கொடுனா வாங்கி கொடுப்பீங்க. ராட்டின கீட்டின இருந்தால் சுத்த சொன்னா சுத்துவீங்க. அப்புறம் திரும்பி போகும்போது அதை பையன் புக்கு எக்ஸிபிஷனுக்கு வந்து ஒரு புத்தகம் கூட வாங்காம போகுதா? வாங்கிய தீரணும்னா வேற வழி இல்லாம சொன்னாலும் கேட்க மாட்டான், திட்டிக்கிட்டாவது வாங்கி கொடுப்பீங்க. அல்ல, வாங்குகிற வழக்கம் என்பதை நம்முடைய வீடுகளுக்கு கொண்டு வந்ததே நம்முடைய இளைஞர்களும் குழந்தைகளும் தான். எனக்கு அதுதான் ரொம்ப மகிழ்ச்சி. ஏனென்றால் அவர்களுக்கு தான் அந்த வழக்கம் வரணும். என்ன காரணம் என்றால், மிகச் சிறப்பாக மருத்துவர் ஐயா இங்கே உங்களுக்கு ஒரு ஸ்லோகனை கொடுத்திருக்காரு. என்ன நீங்களா கத்தி கத்தி சொன்னீங்க, அவங்க சொல்ல சொல்ல திரும்பி சொன்னீங்க. என்னது ஞாபகம் இருக்கா? எப்படி சொன்னாருன்னு தெரியல. அவருக்கு என்னுடைய 2 கரம் குவித்த வணக்கங்கள். ஆனா பிராக்டிக்கலா பார்ப்போம். கைபேசியை விட்டுற முடியுமா? முடியலையே, முடியல. கைபேசி இப்ப பாருங்க, நான் வாட்ச் கட்டுறது இல்லை. இப்ப நான் எவ்வளவு நேரம் பேசுறேன்றதுக்கே ஒரு கைபேசி எனக்கு வேண்டியிருக்கு. முன்னாடிலாம் வீட்டில் அலாரம்னு ஒன்று இருக்கும், பிள்ளைகளுக்கு தெரியாது. ஒரு பயங்கர சத்தத்தில் ஒன்று கத்தும், அது தலையில் அடிச்சுட்டு தான் எல்லாரும் திரும்ப அப்புறம் ஒரு மணி நேரம் தூங்குவாங்க. இப்போ அந்த அலாரமே கிடையாது பார்த்தீங்களா? பல வீட்டில் கேலண்டரே இப்போ கிடையாது, பார்த்துருக்கீங்களா? கேலண்டரே கிடையாது. கேமரான்னு ஒன்று எல்லா வீட்லையும் வாங்கி வச்சிருந்தோம். நம்ம இங்கே இருக்கிற பிள்ளைங்கள நம்ம சும்மா போய் சொல்லாதீங்க. கேமரான்னு ஒன்று, அதுக்கு ஃபிலிம் ரோல் வேற போய் வாங்குவோம். என்னென்னலாம் அநியாயம் நடந்திருக்கு இந்த உலகத்தில் யோசிச்சு பாருங்க. அப்புறம் கடைசி ஃபோட்டோக்கு ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக எடுங்கன்னா ஃபிலிம் தீர்ந்து போயிடுச்சுன்றவர். அந்த ஒரு ஃபோட்டோக்கு தான் நம்ம அழகாக இருப்போம், நம்ம நினச்சிட்டு இருப்போம். இப்போ த செல்ஃபோன் ஹஸ் டபுள்ட் அப் இன்டு எவ்ரிதிங். கேமராவும் அதே தான். ஒரு இண்டஸ்ட்ரியை முழுமையாக செல்ஃபோன் ஒழித்தது என்றால் அது கேமரா இண்டஸ்ட்ரியை தான் முழுமையாக இப்போ எல்லாரும் படம் எடுக்கிறாங்க, எல்லாரும் படம் எடுக்கிறாங்க. இன்னைக்கு நான் ட்ரெயினில் வந்துகிட்டே இருந்தேன், மாஸ்க் போட்டுட்டு தான் வந்தேன். ஏன்னா நாங்கள் வர ஊர் அப்படிப்பட்ட ஊர், இங்கெல்லாம் யாரும் போடுறதில்ல. நல்லது.
எங்க ஊர்லயும் போடுறது இல்ல, போடுற மாதிரி ஒரு ஆக்ட் கொடுப்போம் நாங்க சென்னைக்காரங்களுக்கு. அதெல்லாம் நீங்க சொல்லி கொடுக்கணுமா? நான் மாஸ்க் போட்டுட்டு தான் வர்றேன். இருந்தாலும் ஒரு அம்மா வந்து படம் எடுத்து தீருவேங்குது என்ன. சில பேருக்கு எடுக்க வர பிள்ளைங்கள்ட்ட கொடுங்க, பட்டு பட்டு பட்டுன்னு 10 படம் எடுப்பான். அதுக்கு ஃபில்டர்லாம் போட்டு அவனை மாத்திரம் அழகா வச்சுப்பா, நம்மள அசிங்கமாவே காட்டும். அது மாத்திரம் அழகழகா தெரியும். ஏன்னா அதுக்கு தனியாக ஒரு ஃபில்டர் வச்சிருக்கோம். படப்படான்னு எடுப்பா, எந்த ஆங்கிள் எடுத்தா எப்படி, செல்ஃபி எடுக்கிறது எப்படின்னு பிள்ளைகளுக்கு தாங்க தெரியும், நமக்கு தெரியாது. சில பேர் செல்ஃபி எடுக்கிற மூஞ்சிக்கு இப்படி வச்சு எடுப்போம். அடுத்த வேளை பிள்ளை சாப்பிடலன்னா அந்த படத்தை காட்டி பயமுறுத்தி நம்ம சோறு ஊட்டலாம். அந்த அம்மாவுக்கு போட்டோ எடுக்க வரல, கஷ்டப்பட்டு வளைச்சு படம்லாம் எடுத்துருச்சு. அம்மா விட்டுருங்கம்மா, போயிட்டு வரேன்னா. ரொம்ப நல்லா இருக்குங்க, நன்றிங்க, உங்க பேர் என்னங்க? அட கேரகமே, பேரே தெரியாமலாம் நீ இவ்வளவு போட்டோ எடுத்து. இப்ப எல்லாமே வாழ்க்கையில இதுல தாங்க இருக்கு. ஒரு விஷயம் புரியல, இப்ப அவங்க மேடம் பேசுற போது உங்களில் யாரோ ஒருவருக்கு ஆன் பிராங்க் என்பது யாருன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ சொல்றாங்க ஆன் பிராங்க். ஹூஸ் ஆன் பிராங்க்? முன்னாடிலாம் நம்ம உடனே ஞாபகம் வச்சுக்கிட்டு அது ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கணும். நம்ம போறதுக்குள்ள பேப்பர் அநேகமா தொலைஞ்சிரும். பாருங்க, ஒரு பேப்பர் கீழே விழுந்துருச்சு பாருங்க, அது மாதிரி விழுந்து அது தொலைஞ்சிரும். எங்கேயாவது எழுதி வச்சுக்கிட்டு அப்புறம் அதை ஞாபகமாயிட்டு. இல்லை பெண்கள் வந்து ஹேண்ட்பேக்ல போட்டு வச்சுப்பாங்க. இப்போ இங்கே இருக்கிற ஆண்களுக்குலாம் ஒரு விஷயம் சொல்கிறேன், பெண்கள் ஹேண்ட்பேக்கில் எதுக்கு போட்டு வச்சுக்கிறோன்னா, அது ஒரு நாளும் கிடைக்கக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்கு ஹேண்ட்பேக்கில் போட்டு. அவசரத்துக்கு தேவை அப்படின்னு ஒரு 1070 பொருட்கள் எங்கள் ஹேண்ட்பேக்லாம் இருக்கும். ஆனால் எந்த அவசரத்துக்கு எதுவுமே கிடைக்காது. என் ஹேண்ட்பேக்கில் இருக்கு ஒரு பின், அதை தேடி எடுமை கண்டுபிடிச்சிருவீங்க நீங்க. சில பேர் ஃபோனே செல்ஃபோனையே ஹேண்ட்பேக்கில் தான் அந்த அம்மா வைக்கும். அது அடிக்கும் பாருங்க. அதுவும் அந்த அம்மா வந்து கௌசல்யா, சுப்ரஜா, ராம, பூர்வா அதுதான் வச்சிருக்கோம் ரிங் டோனா. அன்னைக்கே அந்த பொண்ணு அதை மாத்திருவா, பத்தல மாத்திருவா. அதை இந்த அம்மாவுக்கு தன் போன் தான் அடிக்குதுன்னே தெரியாது, அப்படியே இருக்கும். கதறி தீக்கும் போன். அப்புறம் ஏமா உன் போன் தான் எடுமா, ஏன் போனா அப்படின்னு பதறி ஹேண்ட்பேக் அப்பதான் திறக்க வராது. திறந்தா உள்ள 1000 பொருள் செல்போன் உள்ள பதுங்கி இருக்கும். அதை தேடி எடுக்கிறதுக்குள்ள வீட்டுக்காரர் 32 மிஸ் கால் கொடுத்துருப்பார். வீட்டுக்கு வந்து உனக்கெல்லாம் போன் வாங்கி கொடுத்த பாரு, என் புத்தியை செருப்பாலி அடிக்கணும். இப்போ வாழ்க்கையில எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறது கைபேசி. என்ன இதுல நீங்க குறைச்சல் கண்டுபிடிச்சிட்டீங்க? இதுல என்னங்க உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு டாக்டரை பார்த்து நீங்க கேட்கலாம். புத்தகத்தை எடுன்றீங்க, சரி எது கைபேசியை விடணும்? அதுதானே எங்க லைஃபே அதுல தாங்க இருக்கு. அதுவும் இளைஞர்கள் அங்கேயும் இங்கேயுமா தெரியுறீங்க, இளைஞர்களினுடைய வாழ்க்கை அதுல தான் இருக்கு. இப்போ இந்த எங்க ஊர்ல சொல்லுவாங்க, எனக்கு இங்க தருமபுரியை பத்தி தெரியலைங்க, சென்னையை பொறுத்தவரை 90s கிட்ஸ்ன்னு இருக்காங்க, 90களில் பிறந்தவர்கள். ஒரு பயலு கல்யாணம் ஆல எங்க ஊர்ல 90s கிட்ஸ். உண்மைங்க, உங்க ஊர்ல எல்லாம் நல்லா காலத்துல கல்யாணம் பண்ணி நல்லா இருங்க. எங்க ஊர்ல ஆண்களுக்கு 90s கிட்ஸ்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகாது. பொண்ணு பார்க்க போகும்போது அந்த பொண்ணு சரி எந்த வருஷம் பிறந்த 93, 90s கிட்ஸ் நான் கல்யாணம் செய்யறதா இல்லைன்றது. அந்த தலைமுறையே கல்யாணம் ஆகாம இருக்கு. வடிவேலு ஒரு படத்துல ஜாதகத்துக்கு பதிலா ரேஷன் கார்டு எடுத்துட்டு ஜோசியர்கிட்ட போயிடுவார்ல, அந்த ஜோசியக்காரர் சொல்றாரு, ஏய் உனக்கு மாத்திரம் இல்லை, ஒரு தெருவிலே ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆகாது. அது மாதிரி அந்த தலைமுறைக்கு அந்த டிகேடுக்கே கல்யாணம் ஆகலை. அதை ஒரு பையன் ரொம்ப சோகமா என்கிட்ட சொன்னான், என் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்குது பாருங்க மேடம்னா. என்னப்பா நடக்குதுன்னு, முன்னாடி நான் சின்ன பிள்ளையா இருந்தப்போ என்னை விட பெரியவங்களுக்குலாம் கல்யாணம் நடக்கும், நான் போய் பார்த்தேன். இப்போ நான் பெரிய நானோன்னு என்னை விட சின்ன பிள்ளைங்களுக்குலாம் கல்யாணம் நடக்குது, அதையும் போய் நான் பார்க்குறேன். என்னதான்ப்பா செய்ய போறேன்? என்ன மேடம் செய்யறது, என்னவோ நயன்தாரா கல்யாணத்தை பார்த்துட்டேன், இப்படியே கொஞ்ச நாள் வாழ்ந்து த்ரிஷாவோட கல்யாணத்தை பார்த்துட்டேன், நான் என்னவோ நிம்மதியா போய் சேருவேன். இப்ப இவங்களுக்குலாம் என்ன நம்பிக்கை? திருமணம் ஆகிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, என்ன செல்போன்ல யாராவது கிடைச்சு ஒருத்தி ஏமாந்து இவன் 90s கிட்ஸ்ன்றதை இவன் மறைச்சு. சில பேர் பரோட்டா சூரி மாதிரியே இருப்பா, ஆனா சூர்யா படத்தை போட்டு வச்சிருப்பான்ல ப்ரொஃபைல்ல, அது மாதிரி ஏமாத்தி இப்படித்தானே அவங்களுக்கு கல்யாணம் நடக்க முடியும். ஒரு நியாயம் இருக்குல்ல. அப்ப போன்ல என்ன குறைச்சல கண்டுபிடிச்சிங்க? டசன்ட் இட் ஹெல்ப் அஸ்? இப்ப நீங்க ஆன் பிராங்க் யாருன்னு தெரியலன்னா ஒருவேளை அந்த பேரை எழுதிட்டீங்கன்னா போய் உடனே கூகுள்ல பார்க்கலாம். கூகுள் உங்களுக்கு அப்படி தகவல்களை தருகிறது. இல்ல என்ன கஷ்டம் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டா நியாயமான கேள்வி. தயவு செய்து கேள்விகளை கேளுங்கள். எல்லாரும் சொல்லிட்டாங்க, டாக்டர் சொல்லிட்டாரு, அதை மறுத்து கேட்டா நம்மளை பத்தி மோசமா நினைக்காதீங்க. இங்க இருக்கிற மாணவர்களுக்கு முக்கியமா சொல்றேன், வகுப்பிலே நாங்கள் செய்ய தவறியதை நீங்கள் செய்யுங்கள் என்று உங்களை நாங்கள் கேட்கிறோம்.
நாங்களாம் எழுந்து கேள்வி கேட்கும்போது எங்கள் டீச்சர் உட்காரு உட்காரு, கிளாஸில் எவ்வளோ பேர் இருக்காங்க மிஸ்? 50 பேர் இருக்காங்க மிஸ். எல்லாருக்கும் விளங்கிச்சு, உனக்கு மட்டும் விளங்கலையா? உட்காரு அப்படின்னா நாங்கள் உட்காந்துருவோம். இப்போ கேள்வி கேட்பது அவமானம் மாதிரி நாங்கள் நினைப்போம். ஒரு சீன பழமொழி சொல்கிறது நண்பர்களே, ஒரு வகுப்பில் அந்த நேரம் எழுந்து கேள்வி கேட்பவன் அந்த நேரத்தில் முட்டாள், அந்த நேரத்தில் கேள்வி கேட்காதவன் வாழ்நாள் முழுவதும் முட்டாள் என்று அந்த சீன பழமொழி சொல்லுகிறது. தயவு செய்து கேள்வி கேளுங்கள். இங்க ஆசிரியர்கள் இருக்கீங்கன்னு தெரியல, இருந்தா அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். ஏனென்றால் இந்த உலகத்திலேயே கஷ்டமான வேலை பேங்க் வேலை. நான் இது மட்டும் நினைச்சிருந்தேன், ஏன்னா நான் பேங்க்ல வேலை செய்யறேன். எல்லாரும் அப்படித்தான் நினைப்போம், நம்ம செய்யற வேலை தான் கஷ்டம்னு நினைப்போம். நான் உண்மையிலேயே கஷ்டமான வேலை ஆசிரியர்கள் வேலை மாத்திரம்தான். அதுவும் ஒரு வீடியோ வந்தது பாருங்க, ஆஹா, ஆசிரியரை பார்த்து என்ன டான்ஸ்ன்றீங்க. நம்ம மாறி படத்துல கூட தனுஷ் அப்படி ஆடி இருக்க மாட்டார். இப்போ முன்னாடிலாம் எங்கள் டீச்சர்ஸ் எங்களை அடிப்பாங்க. அவங்களாம் அடித்ததுனால தான் ஓரளவு நாங்கள் உருப்பிட்டோம். நல்லா அடிப்பாங்க, கையை நீட்ட சொல்லுவாங்க. கையை நீட்ட சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அங்கே இந்த புளிய மரம் இருக்கும், அதில் ஒரு பிரான்ச்சை உடைச்சிட்டு வாம்பாங்க. நமக்கு தெரியும் நம்ம அடிக்க தான் உடைச்சிட்டு வர சொல்கிறாங்க. நாம் இருந்தாலும் ஒரே ஒரு நெஞ்சுரத்தோடு போய் நாமே அந்த புளிய மரத்தை உடைச்சிட்டு வந்து கொடுத்து அப்படி எப்படி இழுத்துப்போம். அடிக்க வரும்போது இழுத்துருவான், கையை இழுக்கிற நீ அப்படின்னு இன்னொரு பிள்ளையால் நம்ம கையை பிடிக்க வச்சு அது பண்ணும். அப்புறம் இந்த எல்லா கிளாஸ்லையும் நேர்ந்து விட்டோமா சில பிள்ளைங்க நல்லா படிக்கும், அதுக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது. புறம் மிஸ் ஹோம்ஒர்க் கொடுத்தா அன்னைக்கே செஞ்சிடும். அன்னைக்கே செய்யறதுக்காக ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, கடைசி நிமிஷத்துல வேகமா எழுத தானே ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க. சில பிள்ளை அன்னைக்கே செஞ்சிடும். அப்போ அந்த மாதிரி நல்லா படிக்கிற பிள்ளைய விட்டு நம்ம தலையில குட்ட சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க குட்டினா அவங்க கை வலிக்குன்றதுனால இதெல்லாம் வாங்கிப்போம். வீட்டில் வந்து நான் சொல்ல முடியாது, என் நிலைமை பாருங்க. வீட்டில் வந்து சொன்னா எங்க அப்பாவும் வாத்தியார், உடனே ஆசிரியர் கோபிட்கும் பதி நீ என்ன செய்தாய் அப்படின்னு அவர் வேற சிவாஜி கணேசன் ஸ்டைல பேசி அவர் 2 அடி வைப்பார். என்னென்னலாம் கொடுமை அனுபவிச்சிருக்கோம். முட்டிக்கால் போட வச்சிருக்காங்களா இல்லையா? எங்க இருக்கிற 40 வயசுக்கு மேல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், முட்டிக்கால் போடாத ஒரு ஸ்டூடெண்ட் இருக்க முடியாது. முட்டிக்கால் போட்டு, அதுவும் அன்னைக்குன்னு பார்த்து ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம்னா எங்களுக்கு ஸ்கர்ட்டுங்க, ஸ்கூல் யூனிஃபார்ம்னாக்கா பாவாடை. நாங்களாம் பாவாடையெல்லாம் யூனிஃபார்ம் கட்டின ஜெனரேஷன், எங்களை பார்த்து பரிதாபப்படுங்க இளைஞர்களே. பாவாடை இருந்தா அன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம் போட்ட அன்னைக்கு முட்டிக்கால் போட வச்சிருவாங்க. தேஞ்சு வெந்து நொந்து நூடுல்ஸ் ஆகி அது மேலே எச்சு துப்பி பேப்பர் எல்லாம் ஒட்டி வீட்டுக்கு போய் சேருவோம். அப்ப ஆசிரியர்களுக்கு அந்த இடம் இருந்தது, அடிக்கலாம். அடிச்சதுக்காக ஒரு டீச்சரையும் நாங்க கோவிச்சதே கிடையாதுங்க. அடிச்ச டீச்சர்ஸ் தான் இப்ப ஞாபகம் இருக்கு எங்களுக்கு. உண்மையிலேயே அவர்களுடைய ஞாபகம் தான் இருக்கு. இன்னைக்கு செய்ய முடியும், அவர் ஆசிரியர்ன்றார், செஞ்சிருவீங்க. அவர் வந்து எதுக்கோ கையை தூக்கினார், சும்மா அப்படி கையை தூக்கினார். இவர் பையன் சொன்னா கையெல்லாம் தூக்காதீங்க சார், நாளைக்கு சன் நியூஸ்ல வந்துருவீங்கன்ற. வாழ்க்கையில இவ்வளவு இடைஞ்சல்களுக்கு நடுவில் வாழ்கிற போது ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன், ஒரு போன் கொடுக்கறது அது கூட உங்களுக்கு பிடிக்கலையா? நான் பாட்டுக்கு பார்த்துட்டு ஓரமா இருக்கேன், என் வீட்டில் எந்த நாயும் என்னோட பேச மாட்டேங்குது, நான் பாட்டுக்கு பார்த்துட்டு இருக்கேன். இல்லை என்ன தப்பு என்று நீங்கள் கேட்டால் அந்த கேள்வி நியாயமானது. குழந்தைகளை கேள்விகளை கேளுங்கள். நீங்கள் கேட்கிற கேள்விக்கு உங்கள் ஆசிரியரிடம் பதில் தெரியவில்லை என்றால் இன்றைய ஆசிரியர்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அந்த மாணவனை அல்லது மாணவியை பார்த்து, ஏன்பா கிளம்பிட்டீங்களா, அதுக்குள்ள யூனிஃபார்மோட கிளம்பிட்டீங்க போல இருக்கு, இப்பதான் வராங்களா, உட்காருங்கப்பா. எனக்கு இந்த மீட்டிங்ல யாரும் நின்றுக்கிட்டே கேட்டா ரொம்ப பயம். ஏன்னா அவங்கள என்ன முடிவில் இருக்காங்க நான் நினைக்கிறேன். சும்மா 2 நிமிஷம் கேட்கலாம், விளங்கிச்சுன்னா இருப்போம், விளங்கலைன்னா போயிடலான்ற மாதிரி. இப்படி ஒவ்வொருத்தரா கிளம்பி போயிட்டீங்கன்னா அப்புறம் நான் என்னத்தை பேசுறது? அதனால இருப்பீங்களா? சரி, இந்த பிள்ளைங்களை கொஞ்சம் உட்கார வைங்க, பாவம் இல்லை, சின்ன பிள்ளையா இருக்கு. ஏன்பா உட்காடுறீங்களா? உட்காருடா 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 எல்லாம். உண்மையிலேங்க ஒரு புத்தக கண்காட்சிக்கு வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு நின்று கொண்டு கேட்கிற ஒரு அவையை இதுவரை நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஸ்கூல் பிள்ளைங்கள யூனிஃபார்மோடே வந்திருக்கு, யாரோ ஒரு டீச்சர் கூட நேர்ந்து விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். சிவம் வந்திருக்கா? சரி சரி, ஓகே. இப்போ மாணவியோ மாணவனோ ஒரு கேள்வியை கேட்டுட்டாங்க வகுப்புல,
ஆசிரியருக்கு பதில் தெரியவில்லை. என்ன செய்ய வேண்டும் அந்த ஆசிரியர்? இப்ப எங்க தலைமுறையில் நான் சொன்னேன் என்ன செஞ்சாங்கன்னு, உட்காரு எந்திரிச்சா குன்றுவேன். இன்றைய ஆசிரியர் அப்படி சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஏய் நல்ல கேள்வி கேட்டிருக்கப்பா, எனக்கு பதில் தெரியல, நீ போய் கூகுள்ல பார்த்துட்டு வா, நானும் போய் கூகுள்ல பார்த்துட்டு வரேன், நாளைக்கு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணலாம். இதுதான் நாளைய வகுப்பறைகளாக இருக்க போகிறது நண்பர்களே. The classrooms will become discussion centers. ஒருவர் சொல்லி, இப்போ சென்னையில் வந்து கொரோனாலாம் வந்த போது ஆன்லைன் கிளாஸ் தான் இங்கே நடந்தது தானே. என்னென்ன கஷ்டப்பட்டோம் ஞாபகம் இருக்கா? யாரும் மறக்கலையா? அதெல்லாம் ஆசிரியர்களை சொல்றேன், மாணவர்களுக்கு ஒரு கஷ்டம் இல்லை, சும்மா தலை ஆட்டாதீங்க. ஆசிரியர்கள் என்ன கஷ்டப்பட்டாங்க. சில பேர் பாட்டிய நோட்ஸ் எழுத விட்டுட்டு அவன் குப்புற படுத்து தூக்குறான். இவர் கேட்கிறாரு பாலரமணி எங்கே, பாலரமணி எங்கே, பாலரமணி எங்க படுத்திருக்கான், பாலரமணியோட பாட்டி தான் நோட்ஸ் எடுக்குது. அதுல சில அம்மாக்கள் வந்து கிளாஸ் ரூம் ஆன்லைன் கிளாஸ் பாதியில வந்துடும். என்ன மிஸ் நீங்க, என் பையன் கையை தூக்கிக்கிட்டே இருக்கான், அவனை நீங்க கவனிக்கவே இல்லை. யார் யாரோட பயமுறுத்தலுக்கெல்லாம் நம்ம அஞ்சுவது சொல்லுங்க. ரொம்ப கஷ்டங்க ஆசிரியர்களோட. நம்ம ஆசிரியர்கள் வந்த உடனே திரும்பி போர்டில் எழுதி அப்படியே பழகிட்டாங்க. திடீர்னு ஆன்லைன் கிளாஸஸ்க்கு அவங்க ட்ரைனிங்கே இல்லை. சொல்லி கொடுனா ஒருத்தன் வௌவால் மாதிரி தலைக்குப்புற தொங்குறான், ஒருத்தன் பல் தேய்ச்சிக்கிட்டே கிளாஸ் கேட்குறான், ஒருத்தன் பரோட்டா தின்னிட்டு கேட்குறான். இத்தனை சோதனைகளுக்கு பிறகும் தொடர்ந்து ஆசிரியர்களாக இருக்க முடிவு எடுத்துருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் செல்ல வைக்க வேணாம். எனக்கு மட்டும் காசு இருந்தால் மவுண்ட் ரோடில் செல்ல வைப்பேன், சென்னையில் எல்லாருக்கும். அப்ப இதற்கெல்லாம் கூகுள்ல போய் பார்த்துட்டு வாங்க, லெட்ஸ் டிஸ்கஸ் டுமாரோ என்று சொல்லுவதற்கு செல்போன் உதவியாக இருக்கிறதா இல்லையா? அப்போ ஏன் வந்து கைபேசியை விடு, புத்தகத்தை எடுன்னு ஏன் சொல்றாங்க என்றால் அதைத்தான் நாம் குறிப்பாக இங்கே சிந்திக்க போகிறோம். ஏன் கைபேசியை விட வேண்டும்? கைபேசி நமக்கு உதவுகிற வரையில் அதை உபயோகித்துத்தான் தீர வேண்டும், வேற வழி கிடையாது. உலகம் மாறுகிற போது நீங்கள் மாற வேண்டும். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் என்று எங்கள் ஆசான் வள்ளுவன் சொன்னான். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல். நான் செல்போனை வைத்துக் கொள்வதில்லை, உலகம் உங்களை கடந்து போயிரும். வச்சுக்குங்க, அலாம் வைங்க, டேட் பாருங்க, கூகுள்ல சர்ச் பண்ணுங்க. கூகுள் மேப், உங்க ஊர்ல கூகுள் மேப் வேலை செய்யுமா? அந்த கூகுள் மேப்ல இருக்கிற பெண்மணியை நான் தேடிட்டு இருக்கேன். அதுதானே சொல்லுது நமக்கு நவ் டேக் a U-turn. அது ரொம்ப நல்ல பொண்ணு அது. ஏன்னா அது சொல்லும் யூ டர்ன் எடுன்னு. இவர் கேட்க மாட்டாரு. நம்ம என்னைக்கு ஆண்கள் கேட்டிருக்காங்க, பெண்கள் சொல்லி ஒரு நாளும் கேட்டதில்லை. அவர் பாட்டுக்கு நேர போனா அந்த அம்மா திட்டுதா, ஒரு நாள திட்டி இருக்கா. Now you travel another 50 kilometers and take a U-turn. இதுவே வீட்டம்மா வழி சொல்லியிருந்தா என்னென்ன திட்டி இருக்கும். நான் தான் சொல்லிக்கிட்டே வரேன், அறிவு இருக்க உனக்கு, திரும்பாம நேரையே போன நீ போதே நீங்க தெரிஞ்சுக்கலாம் யாரு எவருன்னு. ஒரு மனிதனை அடையாளப்படுத்தும் அவனுடைய சொற்களை அடையாளப்படுத்திடும் சார். அத்திவரதர் வரும்போது எத்தனை பேர் பார்த்தீங்க? பார்த்து ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்த்தாலே பார்த்த மாதிரி. நானும் ஒரு நாள் ஆசைப்பட்டு போயிட்டேன். அவ்வளவு பெரிய கூட்டத்தில் நம்ம மாட்டுவோம்னு நான் நினைக்கல. அதில் ஒருத்தர் இடையில என்னை பார்த்துட்டு வந்து, சார் குறுக்க ஒரு வழி இருக்குது போலாமான்னார். தெரிஞ்சோ தெரியாமலோ குறுக்க போன வழியை பாவத்தை தீக்கிறதான நானே வந்தேன். இங்கேயும் குறுக்க வழியா வேண்டான்னுட்டேன். நீ இன்னைக்கு பூரா பார்க்க முடியாது, அவளை கஷ்டப்பட போறேன்ட்டு போயிட்டான். எனக்கு முன்னாடி ஒரு 90 வயசுல ஒரு பெரியம்மா பாட்டி, தெம்பா இருக்கு, அந்த காலத்து சாப்பாடு, ஆரோக்கியமா இருக்காங்க. எனக்கு சோர்வா இருக்குது, அந்த அம்மா ஆரோக்கியமா இருக்கு. ஸ்லோகங்கள்லாம் சொல்லுது, நாமாவளிகளை சொல்லுது, பெருமாளுடைய நாமாவளிகள்லாம் பிரார்த்தனை பண்ணி வருது. எனக்கு சந்தோஷமா அதையே கேட்டு நானும் ஒரு தெம்பா பின்னாடி போனேன். அத்திவரதற்கு கிட்ட போன உடனே அந்த அம்மா பிரார்த்தனை பண்ணாங்க பாருங்க, என்னைக்கு மறக்க முடியாது. அத்திவரதா, அடுத்த முறை நான் வந்து உன்னை சேவிக்கணும். இப்பவே 90, அவரு 40 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரப்போறார். 90 40 கூட்டுங்க, 130 வருஷம் தான் வாழ்வேன் என்று நம்புகிற நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா? இந்த நம்பிக்கை தான் என் தேசத்தை ஆன்மீகம் சொல்லிக் கொடுக்கிற பாடம். நாளையது என்பது நம்ம கையில் இல்லை. நேற்றையது எப்படி போனதுன்னு தெரியும், இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியும், நாளைக்கு தெரியாது. இறைவன் கொடுப்பது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போனஸ். 60 வயதை கடந்தாலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவன் கொடுக்கிற போனஸ். அது பெரிய பிரசாதம், அவன் கொடுக்கிறது. அந்த நம்பிக்கை இன்னொன்னுங்க, நான் மனம் திறந்து சொல்றேன். முதல் அலை, 2வது அலை, 3வது அலை,
3 அலையும் தாண்டி நம்ம தலை தப்பிச்சிருக்குது. அதுக்கே நீங்க விநாயகர் திருவடியை சரணமடைங்க. எப்படிப்பட்ட பொறுப்பை பாரதியார் விநாயக பெருமானிட்ட கொடுத்தான் தெரியுமா? கணபதிராயன் அவனிரு காலை வணங்கிடுவோம், குணம் உயர்ந்திடவே, விடுதலை கூடி மகிழ்ந்திடவே. இந்த தேசத்தினுடைய விடுதலை கிடைப்பதற்கு கணபதிராயன் கடைக்கன் வைக்கணும் பாரதி. அந்த முழுமுதற் கடவுள் அருள்பாலித்தால் இந்த தேசமே விடுதலை அடையும். அதனால லோகமானிய பாலகங்காதர திலகர் மேடையிலே முழங்கினார், எல்லாரும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுங்க. தேசபக்தியை பேச வேண்டிய மேடையில தெய்வ பக்தியை பேசுறீங்களேன்னு கேட்டாங்க. அப்ப சொன்னார், இந்திய தேசத்தில் விநாயகர் சதுர்த்தி மட்டும்தான் மண்ணிலே உருவத்தை, கடவுள் உருவத்தை செய்து வணங்குகிறது என்றால் இந்த மண்ணையும் தெய்வத்தையும் ஒன்றாக வணங்குகிற ஒரே வழிபாடு அதுதான். தேசபக்தியும் தெய்வ பக்தியும் இணைந்திருக்கிற ஒரே பக்தி விநாயகர் பக்தின்னு சொன்னார். எல்லாத்திலையும் பொருள் இருக்கு, எல்லாத்திலையும் ஆழம் இருக்கு, மனித தன்மை இருக்குயா. கடவுள் மனிதனாக பிறக்கிறான் என்றால் மீண்டும் அவனை கடவுளாக்குவதற்குரிய பயிற்சிகள் தான் வீடு கொடுக்கிறது, பள்ளிக்கூடம் கொடுக்கிறது. ரெண்டையும் சரியா இருக்கணும். அங்க அந்த பண்பாட்டை ஊட்டி கொடுங்க. கலாச்சாரம், வாட் இஸ் யுவர் கல்ச்சர்னு சர்தார் வல்லபாய் பட்டேலை கேட்டாங்க. அவர் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர்னு சொன்னார். இது விவசாயத்தோடு தொடர்புடையதுங்க. அதுல ஆழமா போனா வேற திசையில போயிடும். இன்னும் கூட எங்க வீட்டு உங்க கிராமத்துல சொல்லுவாங்க, சாதே ஆணவம் பிடிச்சி ஆடுவோம் பார் சில பேர். தலகால் தெரியாத ஆடாதரா, தலகால் தெரியாத ஆடாத. எங்க பாட்டியை கேட்டோம், என்னம்மா பாட்டி தலகால் தெரியாத ஆடாதுன்னு சொன்னா என்ன? அதுவாடா அது மகாபாரத கதைடான்னாங்க. என்ன மகாபாரத கதைக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? துவாரகையில கிருஷ்ண பரமாத்மா பள்ளி கொண்டிருக்கிறாரு, பாரத போர் வருது, நீ எனக்கு துணையாக வரணும்ன்றதுக்கு வேண்டுதல் வைப்பதற்காக அர்ஜுனன் வந்தான். வந்த அர்ஜுன பாதத்து பக்கத்துல உட்கார்ந்தான், கால் பக்கம் உட்கார்ந்தான். அவர் ஏற்கனவே பொய் தூக்கம் தூங்குறாரு. நிஜ தூக்கத்துல இருக்கிறவனை எழுப்பிடலாம், பொய் தூக்கத்துல எழுப்பவே முடியாது. அவர் பொய் தூக்கம் தூங்குறாரு, எவன் எங்க உட்கார்றான் பார்க்கலாம். அர்ஜுனன் பாதத்துல வந்து உட்கார்ந்தான், கால் பக்கம். துரியோதனன் அவனுக்கே இருக்கிற செல்வ செருக்கல தலைப்பக்கம் வந்து உட்கார்ந்தான். கண்ணு முடிச்சது எங்க பார்ப்போம்? பாதத்து பக்கம் பார்ப்போம் இல்லையா? எழுந்த உடனே பார்த்த அர்ஜுனா எப்ப வந்தார்? இப்பதான் வந்தேன். என்ன விஷயம்? வருகிற பாரத யுத்தத்தில் நீங்கள் எங்களுக்கு பக்கபலமாக இருந்து பாண்டவர்கள் வெற்றி பெறுவதற்கு வேண்டியவற்றை செய்ய வேண்டும். ஓம் அப்படியே ஆகட்டும். இப்ப இந்த பக்கம் திரும்பினாக துரியோதன உட்கார்ந்துகிறான். துரியோதன நீ எப்போ வந்த? நானும் இப்பதான் வந்தேன், உங்களை தான் துணைக்கு அழைக்கலாம். இல்லையே, உத்தரவு கொடுத்துட்டேன், அனுமதி கொடுத்துட்டேன். அப்படியானால் நீங்கள் படைத்த படைக்கலங்களை எல்லாம் கொடுத்துரும், உன்னுடைய படைகளை கொடுனா. படைத்தவனை கேட்டான் அர்ஜுனன், படைத்தவன் படைத்ததை கேட்டான் துரியோதனன். அப்போ படைத்தவனையே கேட்ட பாண்டவர்கள் ஜெயித்தார்கள். அதனால்தான் சொன்னான், பாதத்தில் உட்கார்ந்தவன் ஜெயித்தான், தலைப்பக்கம் ஆணவத்தோட உட்கார்ந்தவன் தோற்றான். தலை கால் தெரியாம ஆடாதரான்றது மகாபாரத கதையிலிருந்து வந்த ஒரு அழகான செய்தி. இல்ல நம்ம நிறைய உள்ள போகணும் சார், நிறைய உள்ள போகணும். எவ்வளவு பண்பாடு இருக்கு தெரியுமா? நிறைய விஷயங்கள் இருக்கு, இங்க வாழ்க்கை விஷயங்கள் நிறைய இருக்கு சார். அந்த காலத்துல மாப்பிள்ளைக்கும் திருமணம் பண்ணுச்சுன்னா அங்க ஒரு காசி யாத்திரை என்ன, அதெல்லாம் சம்பிரதாயம் எல்லாம் போச்சு. இன்னைக்கு போ எல்லாமே போச்சு. மண்டபத்துக்கு நேரா வரான், கல்யாணம் பண்றான், என்னமோ பண்றான், முடிஞ்சு போகுது. அப்பெல்லாம் அவ்வளவு ஒரு சொர்க்கம், அப்படி ஒரு மகிழ்ச்சி இருந்தது. மறு உண்றதுன்னு ஒண்ணு வைப்பாங்கல்ல, மறு உண்றதுன்னு ஒண்ணு வைப்பாங்க. மாப்பிள்ளைய பொண்ணை அழைச்சிக்கிட்டு எங்க போவாங்க? மாமியார் வீட்டுக்கு போவான். ஒரு வாரம் தங்கி இருப்போம். மாப்பிள்ளை வீட்டுல சோறு இல்லைன்னா அது எதுக்கு வச்சான்னு தெரியுங்களா? மாப்பிள்ளைக்கு என்னென்ன சாப்பாடு பிடிக்கும்ன்றது மகளுக்கு தெரிவிக்கிற ஒரு விழா அது. ஒரு வாரம் மாப்பிள்ளை தங்கி இருந்தார்னா அவர் உட்கார்ந்தார்னா இலைய பரிமாறி இலையில போட்டு பரிமாறும் போது யாரு? பொண்ணுக்கு அம்மா தான் பரிமாறும். அப்ப வீடு ஏன் தூண் வச்சு காட்டினான்னா அந்த தூண் பக்கத்துல அந்த பொண்ணு நிற்கும். அம்மா கடைக்கன் பார்வையாலே பாடம் நடத்துவா. வச்சு அள்ளி வைப்பா, உருளைக்கிழங்கு அள்ளி வைப்பா, கொஞ்சம் பொறுத்து சாப்பிடுவான். புடலங்காய் கூட்டு வைப்பா, அதை கிட்ட போக மாட்டான். வெண்டைக்காய் அப்படி அள்ளி வைப்பா, வைக்கும் போதே எடுத்து சாப்பிடுவான். அம்மா பாடம் நடத்துவா, கண்ணில் பார். புடலங்காய் யோசிக்கிறான், உருளைக்கிழங்கு அப்பப்ப பார்க்கறான், வச்ச வேகத்துல வெண்டைக்காய சாப்பிட்றான்.
வெண்டைக்காய் பிரியம் போல இருக்கு, ஆனாலும் மூளை வளரல. இனிமேலாவது வளர்தான்னு பார்ப்போம். ஒருவேளை வளர்ந்திருந்தா நம்ம வீட்டுல பொண்ணு எடுத்திருக்க மாட்டான். மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம், மனசுக்குள்ளே ஒரு போராட்டம். போராட்டத்திலோட அந்த லெசன் நடத்துவா, சார் இதை நோட் பண்ணிக்கோ, அவருக்கு வெண்டைக்காய் பிடிக்கும். வீட்டுல போயிட்டு உங்களுக்கு வெண்டைக்காய் பிடிக்குமா, கத்திரிக்காய் பிடிக்குமா, எது பிடிக்கும்? இப்ப இன்னைக்கெல்லாம் கேக்குதுங்க, ஏங்க அந்த அம்மா அவன் கேட்கறான் என்னம்மா சமையல்னு, உங்க இஷ்டம் மீட்டுது அந்த பொண்ணு இல்லையா? இன்னைக்கு எல்லாம் தலைகீழ மாறுதுங்க, தலைகீழ மாறுது சார். இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்போ அந்த காலத்துல பாடம் நடத்தினாங்க சார். எவ்வளவு பண்பாடு. உனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்கறதே அநாகரிகம். பிடித்ததை அந்த வாழ்க்கை முறையிலே தெரிந்து கொண்டு செயல்படுவதுதான் நாகரிகம் என்று சொல்லிக் கொடுத்த மண்ணு சார் இந்த மண்ணு. இன்னைக்கு எல்லாம் காணாம போச்சு இல்ல. நம்ம ஆன்மீகம் சொல்றது லேசா, எல்லாம் வாழ்க்கை முழுவதும் ஆன்மீகம் தான் சார். அது எல்லாமே பக்தியோடு நிறைந்தது, பக்தியோடு இருந்தது. இளையான்குடி மாறனாயினார் விருந்து உபசரிக்கிறது தானே சார் அவருக்கு வேலையே. தினம் ஒரு அடியாருக்கு விருந்து சாப்பாடு போட்டுட்டு தான் அவர் சாப்பிடுவார். எவ்வளவு பெரிய ஒரு விரதம் இருந்தார். இன்னைக்கு விருந்தும் காணாம போச்சு. பசியோட வருவான், வரும்போதே சாப்பிட்டு வர பழக்கம். அது என்ன பழக்கம்? அவன் பசியில் இருக்கான் சார். விருந்தினர் வரான் வீட்டுக்கு, வரும்போதே சாப்பிட்டுட்டே வந்துடுறீங்க. ஒரு நாளைக்காவது நம்ம வீட்டுல சாப்பிடுங்கன்னு எதிர்பார்க்கிறோம், அது நடக்கவே மாட்டேங்குதுன்னு பேசினா அவன் சாப்பிடுவானா? இன்னும் சொன்னா சார், ஒருத்தர் வீட்டுக்கு என்னமா அன்பு செலுத்தினா கூட அந்த வீட்டுக்கு கூட அடிக்கடி போகக்கூடாதுன்னு ஒரு பண்பாடு இருந்தது அப்போ இல்ல. விருந்தும் மருந்தும் 3 நாள்னு ஒரு பொன்மொழியை உண்டு சார். ஒருத்தன் கல்யாணமான புதுசுல மாமியார் வீட்டுக்கு தடப்படலாம் போய் தினமும் போய் வருவான் பஸ்ல ஏறி. ஒரு நாள் அவன் வேகமா போனதை பார்த்து அவங்க அப்பா சொன்னாரு, டே ஏண்டா இவ்வளவு வேகமா போற, எங்க போற? அங்கதாம்மா மாமியார் வீட்டு தான் போய். டேய் எதுவும் லிமிட்ல இருக்கணும்டா. சொல்ல வந்தது சொல்லுப்பா. உன் முகம் உனக்கு தெரியறதுக்கு முந்தி வீடு வந்து சேர்றான் மகனே, நல்லதுன்னார். பஸ்ஸில் ஏறி போய் சைடு ஓரமா உக்காந்தான், ஜன்னல் ஓர சீட்ல உக்காந்தான். அப்பா புறப்படும் போது என்னமோ சொன்னாரேன்னு நினைச்சான். அவனுக்கு புரியல. வயசான காலத்துல எதையாவது சொல்லுவார் போல இருக்குதுன்னு முடிவுக்கு வந்துட்டான். மாமியார் வீட்டுக்கு போனா இரவு தங்கனா, காலையில சாப்பாடு டிஃபன் வருப்பான்னு போய் உட்காடுறான். தட்டை கொண்டாந்து வச்சுட்டு அந்த பொண்ணு சொல்லுது, அவங்க அம்மாவை போய் கேட்குது, மாப்பிள்ளை வந்து உட்காந்துங்கிறாரு, என்ன டிஃபனுன்னு. நம்ம வீட்டு மாப்பிள்ளை தாண்டி நான் புதுசா வந்துட்டாரா, டிஃபன் ஒன்றும் பண்ணலை, ராத்திரி மீந்து போன பழைய இதை குண்டான்லாம் போட்டு வையின்னா. அந்த பழைய சாதத்தை போட்டு நீராகாரத்தை ஊற்றி கொண்டாந்து வெங்கல குண்டால வச்சாங்க. கொஞ்ச நேரம் இவன் எனக்கு என்னன்னு தெரியாம உட்காந்துருந்தவன் திடீர்னு அப்புறம் எட்டி பார்த்தான். அந்த நீராகாரம் தெளிஞ்ச பிறகு அதுல இவன் முகம் தெரிஞ்சது. ஆஹா, அப்பம் புறப்படும் போது சொன்னானே, ஓ முகம் உனக்கு தெரியறதுக்கு முந்தி வீடு வந்து சேர்றான். நானே நாம நேத்தே போயிருந்தா கௌரவமா இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சவன் சிரிச்சான். அவன் சம்சாரம் கேட்டது, எதுக்குயா சிரிக்கிறேன்னு. இல்ல எங்க அப்பா இந்த மாதிரி சொன்னாரு, அதுக்கு வருத்தப்பட வேண்டிய ஆளு நீ சிரிக்கிறேன்னு. அதுக்கு இல்லம்மா, எங்க அப்பா எத்தனை தடவை இந்த மாதிரி முகத்தை பார்த்துருந்தான்னா எனக்கு புத்திமதி. அப்ப கூட அவனுக்காக வருந்தல சார். ஒவ்வொரு பொன்மொழியும் ஒவ்வொரு பழமொழியும் வாழ்க்கையை சொல்லி கொடுக்கிற அழகான வாழ்க்கை முறை இருந்தது. இப்ப எல்லாமே போச்சு. இப்ப நம்ம எல்லாமே வாட்ஸ்அப்லயும் மெசேஜ்லயும் இதுலயும் வந்துட்டோம். ரொம்ப வருத்தமா இருக்கு சார். கருவிகளை பயன்படுத்துங்க, உறவுகளை நேசிங்க. இப்ப கருவிகளை நேசிக்கிறோம், உறவுகளை பயன்படுத்துறோம், மாத்திட்டோம். இன்னும் வருத்தத்தோட சொல்றேன். ஆனாலும் தமிழ்நாட்டு பெண்களை மாதிரி ஒரு அபாரமான ஆற்றல் உடையவர்கள் உலகத்திலே பார்க்க முடியாது. எங்க வீட்டிலேயே வச்சு சொல்லுவேன். கை சமையல் பண்ணிக்கிட்டே இருக்கும், கண்ணு குழந்தைங்க ஹோம்ஒர்க் எழுதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கும், வாய் புருஷன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும், காது சீரியலை கேட்டுக்கிட்டே இருக்கும். எதுவுமே பாதிக்காது. அது வேற திறமை. நான் என்ன சொல்றேன், அந்த திறமைகள்லாம் குழந்தைகளிடத்தில் கொள்முதல் பண்ணிக்கிற மாதிரி பண்ணுவோம். நிறைய கதைகள் சொல்லிக் கொடு. ஒரு ஹரிச்சந்திர புராண நாடகத்தை வீதியில பார்த்த ஒரு குழந்தை தானே வாழ்நாள் பூரா நான் சத்தியத்தை பேசுவேன்னு உறுதி கொண்டார். அவர் தானே பிற்காலத்தில் அண்ணல் காந்தியடிகளாக வந்தார் இல்ல. அதனால ஒரு விதையை போடுங்கன்ற, ஒரே ஒரு விதையை போடுங்க, பிள்ளைகள் மத்தியில மனசுல போடுங்க, நல்ல விதையை போடுங்க. இப்பெல்லாம் தப்பா வருது. நான் அதிர்ந்து போனையா. போன வாரம் ஒரு பையனை கேட்கிறேன், ஒரு நல்ல குடிமகனுக்கு எதிராக வேணும்னு ஊருகான்ட்டான்.
சார் எனக்கு உடம்பே நடுங்கி போச்சு. அட சண்டாள பாவி, உனக்கு எப்படா தெரியும்னா எங்க அப்பா அப்பப்ப வாங்கினவர் சொல்லுவாரு. அப்ப அவன் எதை விதைச்சிருக்கான் பாத்தீங்களா? நான் மீண்டும் சொல்றேன், எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்யும். நான் ஒரு சின்ன கவிதை சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா தயவு செஞ்சு கேளுங்க. கல்லுக்கு தெரியுமா தான் கடவுளாக போகிறோமா படியாக போகிறோமா? நெல்லுக்கு தெரியுமா தான் பிரசாதமாக போகிறோமா பிரேத சாதமாக போகிறோமா? சொல்லுக்கு தெரியுமா தான் வசையாக போகிறோமா வாழ்த்தாக போகிறோமா? புல்லுக்கு தெரியுமா தான் பிள்ளையாரிடம் போவோமா புழுதியில் போவோமா? கல்லோ நெல்லோ சொல்லோ புல்லோ அது எப்படி ஆகும் என்று அதற்கு தெரியாது. அதை பயன்படுத்துகிற மனிதனை பொறுத்துத்தான் அதனுடைய உயர்வும் தாழ்வும் தீர்மானிக்கப்படுகிறது என்றால் நாம தான் சார் எல்லாத்துக்கும் காரணம். இதைத்தான் நம்ம சங்க இலக்கியத்தில் ஒரே வரியில சொல்லிட்டோம். எனக்கு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றது பிரசித்தமான வரி. அந்த வரியை விடுங்க, அடுத்த வரி தான் வாழ்க்கை, அடுத்த வரி தான் ஆன்மீகம். தீதும் நன்றும் பிறதர வாரா. இது ஒண்ணு போதும் சார் வாழ்க்கையில. எனக்கு நன்மை வருதுன்னா நான் நன்மை பண்ணியிருக்கிறேன்னு அர்த்தம், எனக்கு தீமை வருதுன்னா நான் தீமை பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். நன்மைக்கும் தீமைக்கும் அடுத்தவர் ஒருபோதும் காரணம் இல்லை, எல்லாவற்றுக்கும் நாம தான் காரணம். இதை விட ஒரு வாழ்க்கை பண்பாடு உலகத்திலே கிடையாது. அந்த பண்பாட்டை நம்ம பக்தி தான் சொல்லி கொடுக்கும். குழந்தை பருவத்திலிருந்து அம்மா சொல்லி கொடுக்கிறாள் இல்ல சார். அன்னைக்கு நீங்க நிறைய தாய்மார்கள் இருக்குங்க, உங்களை வாங்கி கேட்கிறோம். அது மூத்த பெருமக்கள் பேரன் பேத்திய கொஞ்சம் மகிழக்கூடிய ஒரு வயசு இருக்கிறவங்க அளவுக்கு சொல்றேன், பக்குவம் உண்மையிலே சொல்றேன். பேரனும் பேத்தியையும் மடியில வச்சுக்கிட்டு ஒரு நாள் அதை நீங்க தொட்டாலே மிகப்பெரிய அற்புதம். ஒரு நாள் வாழ்க்கையில உங்களுக்கு ஏறுதுன்னு அர்த்தம், ஆயுசிலே ஒரு நாள் கூடுதுன்னு அர்த்தம். அதை விட ஒரு சொர்க்கம் உலகத்திலே கிடையாதுங்க, உலகத்திலே கிடையாது சார். குழந்தை போல ஒரு மழலை போல, அதுதான் ஒரு தெய்வம். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று. ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் ஒன்று குழந்தை மனதோடு இருக்க வேண்டும், இல்லைன்னா குழந்தைகளோடு இருக்கணும். ஒண்ணு குழந்தையா இருக்கணும், இல்ல குழந்தைகளோடு இருக்கணும். அதனால்தான் நான் சொல்றது, குழந்தைகள் தின விழான்னு கொண்டாடுறான் நவம்பர் 14. நம்ம ஆளுங்க பேர் வைக்கிறான் பாரு, உலகத்துல அவன மாதிரி யாரும் சிந்தனையா வைக்கவே மாட்டான். பிப்ரவரி 14 காதலர் தினம், நவம்பர் 14 குழந்தைகள் தினம். கரெக்டா 10 மாசம் இருக்குது. அதை கூட எவ்வளவு பொருத்தமா வைக்கிறான் பாரு. குழந்தைகள் வைரங்கள், அவர்களை திட்டாதீர்கள், தீட்டுங்கள் என்று நான் வேண்டுகிறேன். அவன் என்ன சார் பண்ணுவான்? அவனுக்கு என்ன தெரியும்? நாம எதை கொடுக்கிறோமோ அதை எடுத்துக்கிறான். நல்லதை சொல்லுங்க, நல்ல பண்புகளை விதைக்கணும் சார். முதல்ல அன்பு, ஆசை களவு, கோபம் கொண்டவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். நான் கவியரசு கண்ணதாசன். ஒருத்தர் ராவணன், ஒருத்தர் ராமன். நம்ம பிள்ளை ராவணனா ராமனான்னு தீர்மானிக்கிறது பெற்றோர்கள். அதனால்தான் அவங்களுக்கு வந்து காலையில உடத்த உடனே பாட்டி, எங்க பாட்டி சொல்லுவாங்க, ஜெயிச்சு கும்பிடு ஜெயிச்சு கும்பிடு. சின்ன வயசுல குழந்தைகளை சாமி கும்பிடுறதுன்னு அவ்வளவுதானே சொல்லி கொடுக்கிறார். பிள்ளைகளுக்கு விளக்கமா சொல்லி கொடுக்கணும் சார். பரீட்சை எழுத போறவன் பாட புஸ்தகத்து மூட்டைய பிள்ளையார் தலை மேல வச்சுட்டு போட்டான். பதறி போய் பாட்டி பார்த்துட்டு, ஏண்டா அப்படி வச்சேன்னு, நீ தானே சொன்ன கடவுள் மேல பாரத்தை போட்டு பரீட்சை எழுதுன்னு. அவனுக்கு விளக்கமா சொல்லணும் சார், இதை இதை இப்படி செய்யணும், இதை இதை இப்படி சொல்லணும். மீண்டும் எல்லாமே வரலாறு இல்ல, புராணம் கிடையாது சார், எல்லாமே உண்மை. 63 நாயன்மாருடைய சரித்திரம் இருக்கிறது, சாதாரணமானது இல்ல. தன்னுடைய பக்தி கூட போதாதுன்னு வாழ்ந்த புண்ணியவான்கள் வாழ்ந்த மண், நடமாடிய மண்ணே அந்த மண்ணை. முற்றம் துறந்த பட்டினத்தாரை விட மகிழ்ச்சியானவங்க யார் இருந்தாங்க? பட்டினத்தாரை எல்லாத்தையும் திறந்துட்டார் சார், தூக்கி எறிஞ்சிட்டார். காதற்ற ஊசியும் வாராத காரணம் கடைபிடிக்கணும் ஒரு ஒற்றை வரிதான் அவரை ஞானி ஆக்கியது. ஒரு வரி, ஒரு சொல்லு போதும் சார், ஒரே ஒரு சொல்லு போதும் ஒருவனை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு. தீண்டாத எம்மை திருநீலகண்டம் ஆணைன்னு சொன்னதுனால திருநீலகண்ட நாயனார் என்ன பண்ணார்? கடைசி வரைக்கும் இந்த இளமை காலத்தை தன் மனைவி மீது கைப்படாமலேயே பாதுகாத்தார். ஒற்றை சொல். அதனால எதிலுமே ஒரு சத்தியம் தர்மம் இருக்கணும்னா செயல்களை இன்னைக்கு அதை வலியுறுத்தணும் சார். சத்தியம்னா என்ன, தர்மம் நான் சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. சார் 5 வருஷத்துக்கு முந்தைய ஒரு தாசில்தாரு
ஆபீஸ்ல தோட்டத்து பக்கம் எட்டி பார்த்தார் சார். கிணத்துல எவ்வளவு தண்ணி இருக்குதுன்னு, மழை பெய்யலையே தண்ணி இருக்குதுன்னு பார்த்தார். 100 அடி ஆழம். எட்டி பார்த்த வேகத்துல இடறி விழுந்துட்டார் உள்ள. சத்தம் கேட்டு அத்தனை பேரும் ஓடி வந்தோம். ஐயோ தாசில்தார் உள்ள விழுந்துட்டாருன்னு சொல்லி அக்கம் பக்கத்துல இருக்கிற கயிறெல்லாம் திரட்டி 100 அடிக்கு கயிறு முடி போட்டு உள்ள விட்டு கையில பிடிச்சி சொல்லி பகவான் எப்படியே காப்பாத்திட்டாருன்னு பாதி தூரம் தூக்கின்னு வந்தோம். வாசல்ல நின்று இந்த பியூன் ஓடியாந்தான் சார், இந்த தாசில்தார் டிரான்ஸ்பர் ஆயிட்டாருன்னா. தூக்கின வேகத்தில் விட்டுட்டு போட்டான் சார். அடுத்த தாசில்தாரை வரவேற்க போயிட்டான்னா இது எவ்வளவு சுயநலம். ஒருவனால் நமக்கு பயன் ஏற்படுகிற வகையில் தான் அவனுக்கு உதவ வேண்டும் என்கிற ஒரு சுயநலம் அதில் இருக்கு இல்லையா? இன்னைக்கு இருக்கிற பார்வை அப்படி போயிட்டு. அப்படிலாம் நினைச்சிருந்தா நமக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருப்பாங்களா? விடுதலை கிடைச்சிருக்குமா சார்? தன்னுடைய வீட்டையே மறந்து இந்த நாட்டையே வீடாக மதித்தனால் தான் அண்ணல் காந்தியடிகள் தேசத்தந்தையாக மாறினார். அவர் வீட்டுக்கு என்ன சொத்து சேர்த்தாரா? பிள்ளைகளுக்கு பதவி வாங்கி கொடுத்தாரா? என்னையா பண்ணார் சொல்லுங்க பார்ப்போம். அவர் வீட்டுக்கு உரிய தந்தையாக வாழல, இந்த நாட்டுக்குரிய தந்தையாக வாழ்ந்தார். அதனால்தான் அவர் தேச பிதான்னு நம்ம சொல்றோம். எவ்வளவு பெரிய பெருமைக்குரிய இடம். யோசிச்சு பார்க்கலாம். நல்ல பிள்ளைகள் இருக்காங்க சார், நல்லவங்க இருக்காங்க. நாம என்ன சொல்றோம், கெட்டவர்களையே காட்டுகிற ஊடகங்கள். யார் யாரு எங்கெங்க சின்ன சின்ன கெடுதல் நடக்குது அதான சார் ஊடகங்கள் காட்டுது. இப்போ நம்ம கண் முன்னால திரும்ப திரும்ப தவறுகளை காட்டுது. தவறுகளை பார்க்க பார்க்க தவறை செய்ய வேண்டும் என்ற தூண்டுதல் தான் மனிதனுக்கு வரும். என்ன கேட்கறதை விட படிக்கிறதை விட பார்க்கிறது பதியும். நான் அதை தான் திரும்ப திரும்ப சொல்றேன். அதுல பார்க்கிற போது நல்ல காட்சியா காட்டுங்களேன், நல்ல காட்சியா காட்டுங்களேன். நம்ம தேசத்தின் பண்பாடுன்றது சாதாரணமான விஷயம் சார். எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஒரு சுதந்திர தினம் வருது, ஒரு குடியரசு தினம் வருது, ஒரு தேசத்தை ஆகிய ஒருத்தனை பேட்டி எடுப்பானா எவனாவது? சுதந்திரம்னா என்னன்னு தெரியாத ஒரு நடிகை பேட்டி எடுக்கிறான். அது சுதந்திரம்ன்ற வார்த்தையை வர்றதுக்கு அவன் பிராக்டிஸ் பண்றான் இல்லையா? அதனால இன்னைக்கு இருக்கிற நிலைமை சொல்றேன், நான் தயவு செஞ்சு சொல்றேன். ஏன்னா எவ்வளவு சிக்கல்கள், நெருக்கடிகள். இந்த நெருக்கடியிலும் நிமிர்ந்து இருக்கிறான் பாருங்க பல பிள்ளைகள். அவங்களை காப்பாற்றணும்ன்றேன். நல்ல பிள்ளைகளை காப்பாத்துங்க. நல்ல பிள்ளைகளுக்கு நல்லா சொல்லிக் கொடுப்போம். திருநீலகண்டத்தின் மீது ஆணைன்னு சொல்லிட்டா அதுக்கு பிறகு இவர் போய் தொட முடியாது. ஏன்னா திருநீலகண்டத்தின் மீது அவ்வளவு பக்தி உள்ளவரா இருக்கிறார். இன்னொன்னு நினைச்சார் அவரு, என்னைன்னு சொல்லல, எம்மைன்னு சொன்னிச்சு. தீண்டுவீர் ஆகில் எம்மை பன்மையில சொல்லுது, புளூரல் சிங்குலர்ல சொல்லல, புளூரல்ல சொல்லுது. எம்மை தீண்டுவீர் ஆகில் திருநீலகண்டம் அப்படின்னு. எம்மை என்று அதனால் எம்மைன்னு அம்மா சொன்னதுனால பிற மாதரார் தம்மையும் சிந்தையாலும் தேண்டேன் முடிவெடுத்துட்டாருங்க. எம்மைன்னு அந்த அம்மா சொன்னதுனால இனி மனைவியை தொடர்றது மட்டுமல்ல, அவதான் என்ன தொடாதன்னு சொல்லிட்டது, தொட முடியாது. வேறு பெண்களையும் நான் தொட மாட்டேன். அப்படி வாழ்ந்தவர் தான் பட்டினத்தார். அவர் சொல்றார், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன். எம்மை என்ற அதனால் பிற மாதரார் தம்மையும் உள்ளத்தாலும் நான் தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டார். இப்போ எப்படி இருக்கிறதுங்க வீட்டில்? கணவன் மனைவி 2 பேரும் இருக்கிற போது ஒருத்தர் தொடாமலே எப்படி இருக்கிறது? உடன் உறைவு மட்டும் இல்லை, மற்றது எல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு எழுதுறாங்க. சமைக்கிறாங்க, சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க, சாப்பாடு வைக்கிறாங்க, துணியெல்லாம் துவைச்சு கொடுக்குறாங்க, எல்லா வேலையும் செய்கிறாங்க. இவரால் அவங்க அம்மாவை தொட முடியாது. இவர் வெளியிலேயும் எந்த தொடர்பையும் இல்லாமல் நிறுத்திட்டார். வயசு ஆகிட்டே இருக்கு. இதில் இன்னொரு பெரிய விஷயம் சொல்றார். இந்த ஒரு சாதாரண விஷயம், கணவன் மனைவியும் சேர்ந்து வாழலைங்கிற ஒரு விஷயத்தை என்னால் முடியுமா அப்படின்னு பட்டினத்தார் சொல்றதுக்கு என்ன காரணம்? இந்த புள்ளைய கறி சமைச்சு கொடுத்ததுக்கு சமமா இதையும் சொல்றாருல்ல.
என்ன காரணத்தினால சொல்றாருன்னா, இவங்க 2 பேரும் ஒருவரை ஒருவர் தொடவே இல்லை அப்படிங்கிற விஷயம் அயல் அறியா வண்ணம் வாழ்ந்தார்னார். அயல் அறியா வண்ணம் வாழ்ந்தாராம். 2 நாள்ல வெளில தெரிஞ்சிடும். பெண்கள் பேசிக்குவாங்க, பேசிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பழைய அங்க அப்படின்னு சொல்லி அப்படி 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 பரவிடும், எங்க பார்த்தாலும் பரவிடும். இந்த அம்மா வெளியில் அது தெரியாதபடி எல்லாம் சரியா இருக்கிறது மாதிரி காட்டிக்கிட்டு வெளியில இருக்கிறாங்க. வயது ஆகிக்கிட்டே இருக்கு. இவங்க 2 பேரும் பக்தி காரணமாக ஒருவரை ஒருவர் தொடாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் விஷயம் யாருக்குமே தெரியாது இல்ல. இப்ப பெருமான் என்ன நினைக்கிறார், இவர்களுடைய அந்த உயர்ந்த தியாகத்தை உலகமறிய செய்ய வேண்டும். இவங்க செய்திருக்கிறது பெரிய தியாகம், அதை உலகறிய செய்ய வேண்டும்னு நினைச்சு அவர் வர்றார். இவர் என்ன செஞ்சார், ஓடு அழித்து ஒழுகும் நாளில்னு சொல்லுவார் சேர்க்கிறார். வர்றவங்க எல்லாருக்கும் திருவோடு செஞ்சு கொடுப்பார். அவரு குயவர், அவரால் முடிஞ்ச தொண்டு அறம் என்னடான்னா ஓடு எடுத்து கொடுக்கறது. வர்றவங்களுக்கெல்லாம் ஒரு ஓடு கொடுத்து எடுத்துட்டு போங்க. அவர்கிட்ட சிவபெருமான் வர்றாரு, கிழ வேதியரா வர்றார். வந்தவர் என்ன பண்றாரு, அவரு ஒரு ஓட்டை கொடுக்கிறார். இவரே எல்லாருக்கும் ஓடு கொடுக்கிறாரு. ஓடு கொடுக்கிறவருக்கு அவரு ஒரு ஓட்டை கொடுக்கிறார். ஐயா என்ன எனக்கு ஒரு உதவி செய்யணுமே. என்ன யாரு, சிவபெருமான். என்ன செய்யணுங்க ஐயா சொல்லுங்க, நீங்க எது சொன்னாலும் செய்யறேன். இந்த ஓடு கையில் இருந்தால் உடஞ்சி போயிடும், நீங்கள் கொஞ்சம் வச்சிருக்க, நான் திரும்ப வந்து கேட்கும்போது கொடுக்கணும். ஓடு தானே கொடுங்கன்னார். ஓடு தானே நினைக்காத, இந்த ஓடு எப்படிப்பட்டது தெரியுமா, கொடுக்கும்போதே சொல்றார். 3 உலகத்தில் தேடினாலும் இதே மாதிரி கிடைக்காது. அப்படியாக இப்படியாகன்னு என்னென்னமோ சொல்லி அவனுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி 1000 பொன் கொடுத்தாலும் இது வாங்க முடியாதப்பா. அப்படியாப்பட்ட ஓடு, ஓடு தானே நினைச்சிடாத, நீ ஒழுங்கா வச்சிருந்து காப்பாற்றி கொடுப்பியா? காப்பாத்துறாங்க. கொண்டு உள்ள வச்சுட்டார். இவர் போயிட்டார். ரொம்ப நாள் வரவே இல்லை. அவருக்கும் வச்சதெல்லாம் மறந்து போச்சு. ஆனா வச்சுட்டார், அப்படியே வச்சிருக்கார். ஒரு நாளைக்கு வர்றார் சிவபெருமானே. சேக்கிடார் என்ன சொல்றார் தெரியுமா, வைத்து வாங்க வல்லான்னார். வைத்து வாங்க வல்லான். இவன் யாரு, சிவபெருமான் என்ன சாதாரண ஆளா? வைக்கவும் அவரால் முடியும், வாங்கவும் அவரால் முடியும். இவர் கொண்டு வச்சதை காணாடிச்சு விட்டார். அவர் யார், அவரு காணாடிச்சிட்டார். திருநீலகண்டர் காணாடிக்கல, பெருமான் அதை காணா போகும்படியாக அருள் பாலித்து விட்டார். இப்போ வர்றார். என்ன தெரியுதான்னார். ஆமா, நீங்க எப்போ பார்த்த மாதிரி இந்த எங்கிட்ட சில சமயத்தில் சில பேர் என்ன செய்வாங்க, ஐயா என்ன தெரியுதா, நாங்கள் சும்மா வச்சு தெரியுதா, ஏன்னா உங்களை தெரியாதா அப்படிங்கிறது. யார் சொல்லுங்க பார்ப்போம், மாட்டிக்குவோம். நிறைய பேரை பார்க்கறது மறந்து போடும். சில பேர் டெஸ்ட் வச்சுருவாங்க, யார் சொல்லுங்க பார்ப்போம் அப்படிமா. சில பேர் டாக்டருக்கே டெஸ்ட் வச்சுருப்பான், பார்த்துருக்கீங்களா? எங்கள் ஊரில் ஒருத்தன் என்ன பண்ணால், டாக்டர்கிட்ட போனால் அவர் இப்படி எல்லா டெஸ்ட்டும் பண்ணார். மூச்சை விடு, நல்லா விட்டுடுன்னார். உங்ககிட்ட வந்தால் ஊச்சை விட்டு தானே போகணும், என்ன பண்ணுறேன்ட்டு இங்கே திரும்பு, அங்கே திரும்ப நீங்கள் வச்சார், நாக்க நீட்டுன்னார். என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டு கடைசியில் சொன்னார், உனக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டார். இவன் நம்பால் போனவன் கேட்டான், இப்போ நீ எதுக்கு இவ்வளதும் பார்த்த? என்னமோ நீயே கண்டுபிடிக்கிறது மாதிரி எல்லாம் பார்த்துவிட்டு இப்போ என்ன பண்ணுதுன்னு என்கிட்ட கேட்குற அப்படின்னார். யோ, என்ன பண்ணுதுன்னு சொன்னத அதுக்கு எதுக்கு நீ இவ்வளவு பார்த்த? பார்த்த நீ கண்டுபிடிக்கணும்ல, எங்கே கண்டுபிடி பார்ப்போம் என்னன்னு. அவர் டாக்டர் கெட்டிக்காரரு. இந்த பாரு,
அப்படின்னு ஒன்று நீ சொல்லாமலே கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு டாக்டர் இருக்கார். அடுத்த தெருவில் நமக்கு தெரிஞ்ச டாக்டர் தான்ப்பா, 3ஆம் நம்பர் வீட்டில் இருக்கிறாரு, அவரை போய் பாருன்னா. சரி, நீ அங்கே போய் பார்த்தா கால்நடை டாக்டர்னே இருக்காங்க. அதுதான் சொல்லாமலே செய்கிறது. அவனா யோசித்து செய்வான். நீ சொல்லணும்டா, உனக்கு என்ன பண்ணுதுன்னு சொல்லணும்னா. அது மாதிரி இப்போ அவர் பார்க்குறார் என்ன செய்யுதுன்னு உலகத்துக்கு காட்டணும். இவர் செய்த தியாகம் பக்தியினாலே ஒரு அம்மா சொன்ன ஒரே சொல்லுதான், திருநீலகண்டத்தின் மீது ஆணை என்னை தொடாத, எம்மை தொடாதீர் இருக்கிறார். பார்த்தார், ஓடு எனக்கு தெரியுதா? பார்த்தேன். ஆமையா, ஓடு வச்சேன்ல. ஆமாம், அந்த ஓட்டை கூட வேணும். இவர் போய் ஓட்டை தேடுறாரு, ஓட்டை காணும். வச்ச இடத்துலையும் காணும், எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டார், காணும். அங்கே என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னார். ஓட்டை தாங்க தேடுறேன்னா. ஓட்டை எடுத்துக்கிட்டியா? நான் தான் அப்போவே சொன்னேன்ல, இது சாதாரண ஓடு இல்லை, 3 உலகத்தில் தேடினாலும் கிடைக்காத ஓடுன்னு. அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ எடுத்துக்கிட்ட போல இருக்கு. ஓடு திருடுறவனா நீ அப்படிங்க. ஐயா, நான் அது மாதிரிலாம் செய்ய மாட்டேங்க ஐயா, உங்களுக்கு வேணும்னா அதுக்கு பதிலாக வேறு ஓடு, இந்த வேலையெல்லாம் வச்சுக்கூடாது, நான் கொடுத்த ஓடு தான் வரணும். நம்ம மாதிரி ஆளாக இருந்தால் என்ன செய்வான்? ஒரு பழைய ஓட்டை கூட கொடுத்து இதான் நீ கொடுத்தேன்ட்டான்னு என்ன பண்ணுறேன்? அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீ கொடுத்ததுக்கும் சான்று இல்லை, நான் கொடுக்கறதுக்கும் சான்று இல்லை, சரிதான்னு சொல்லிடலாம். ஆனால் அவர் அப்படி இல்லை, அந்த ஓடு தான் வேணும்னு பார்த்தார். இல்லை, நான் வேற தரேனார், கேட்கல. இந்த பாரு, இது மாதிரிலாம் சொல்லாத, நீ திருடிட்ட, என் ஓட்டை நீ திருடிட்ட. ஐயா, அது காணா போச்சுங்க ஐயா, தெரியல, வேற தர்றேன். நீ காணா போச்சுன்னு சொல்றத நான் நம்பல, காணா போச்சுன்னு சொன்னா எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. முதல்ல அவர் ஒரு சத்தியத்துல தான் மாட்டிட்டு இருக்கிறார். இப்ப இவர் என்ன கேட்கிறார்? எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. எப்படிங்க சத்தியம் பண்றது? என்ன பண்ணணும்னா, உன் பொண்டாட்டி கையை பிடிச்சி சத்தியம் பண்ணியா? அதை தொட மாட்டார்ல, தொட வைக்கணும். இப்ப அதானே, உன் பொண்டாட்டி கையை பிடிச்சி சத்தியம் பண்ணு. அது மட்டும் நடக்காதுன்ட்டார். ஏ, நான் என்ன வேற பொம்பளை கையை தொட சொல்றேன்? உன் பொண்டாட்டி கையை தானே தொட சொல்றேன். அதுதாங்க முடியாது. ஏன் முடியாது? அது விடுங்க, தொட முடியாது, அவ்வளவு. வெளியில தெரியாமல் அயல் அறியா வண்ணம், உடனுறைவு இல்லாத விஷயம், அயல் அறியா வண்ணம் வாழ்ந்தவர்கள் அவர்கள். ஆகையினால இப்போ சொல்லல, இங்கே வான்னு குளத்துக்கு அழைச்சிட்டு போய் முழுவு உன் பொண்டாட்டி கையை தொட மாட்டேங்க. இப்போ வா, தில்லை வாழ் அந்த நேரத்தை கொண்டு போய் கேஸ் போகுது. அவங்க விசாரிக்கிறாங்க, ஏப்பா ஓடு என்னடாச்சு? என்னடா ஓட்டை வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய ஓடு தானே, அந்த ஓட்டை அவருடைய எடுத்துக்கார கொடுறார். இல்லைங்க, காணா போச்சு. அப்போ காணா போச்சுன்னு சொன்னால் சத்தியம் பண்ணி கொடு. அவர் தான் கேட்குறாருல, சத்தியம் பண்ணி கொடு. நான் தான் சத்தியம் பண்ணி தரேங்கிறேன்னு. அவன் என்னங்க பொண்டாட்டி கையை பிடிச்சி சத்தியம் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னா. அதுதாங்க முடியாது. ஏன் முடியாது? அது முடியாது. நீ போ, அதெல்லாம் முடியாது. நீ எப்போ காணா அடிச்சிட்டேன்னு சொல்றியோ போய் கையை பிடிச்சி அந்த குளத்தில் போய் முழுகு, சத்தியம் பண்ணு போ அப்படின்னு அனுப்பிட்டாங்க. இவர் விருன்னு வந்தார், ஒரு மூங்கி கம்பு எடுத்தார். நீ அந்த பக்கத்தை பிடி, நான் இந்த பக்கத்தை பிடிக்கிறேன்னு 2 பேரும் முழுவுனாங்க. இந்த மூங்கியை தொட சொல்லனா, பொண்டாட்டி கையில் தொட சொன்னேன், நீ மூங்கியை பிடிக்கிற. யா, மூங்கியை தாங்க பிடிக்க முடியும், வேற ஒன்றும் பிடிக்கிற மாதிரி இல்லைன்ட்டார். என்னடா உண்மையை சொல்லுன்ட்டார். இப்போ உண்மையை சொல்லும்படியாக நிலைமை வருது. அப்படி சொல்லுகிறார். இறைவன் அவர்களுடைய அந்த பக்தியை மெச்சி அவர்களுக்கு இளமையை வழங்கினான் என்பதுதான் திருநீலகண்டர் புராணம். இந்த புராணத்தில் என்னங்க தெரியுது நமக்கு? இளமையை தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. அதில் எப்படிப்பட்டவர்? ஒரு பழக்கம்னு சொன்னால் பழக்கத்தை மாற்றிக்க முடியுமா யாரா? இவரோ பிற பெண்களோடு பழகி பழகி பழகியவர். அப்படிப்பட்டவரை இன்னொரு பெண்ணோடு இல்லை, உன் மனைவியோடையே பழகக்கூடாது, வேறு பெண்ணோடையும் பழகக்கூடாதுன்னா அதுலேருந்து திடீர்னு வர முடியுமா? இப்போது
குடிச்சிக்கிட்டு இருக்கிறான். குடிக்கிறவனை போய் திடீர்னு நிறுத்துறான்னா கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்துறேம்மா, கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி வருவான், மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிடுவான், இப்படி போயிடுவான். அப்போ அதுவே முடியாத போது பெண்களோடு சேர்ந்து வாழ்ந்து 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 பழக்கப்பட்ட ஒருவன் எப்படி அதிலிருந்து திரும்பி வர முடியும்? முடியாது. ஆகையினால அந்த பழக்கத்திலேருந்து வர முடியாது. அவர் வர்றதுக்கு நினைக்கவும் இல்லை. ஆனால் அவ்வளவையும் சேர்த்து அவரை மாற்றியது எது என்று பார்த்தால் இறைவன் மீது வைத்த பக்தி ஒன்றுதான் அவரை தன்னுடைய பழக்கத்தை எல்லாம் மாற்றி நேர்மையாக வாழ வைத்தது. ஒரு மனைவி நினைத்தால் கணவனை திருத்தலாம் என்பதை காட்டுகிறது இந்த புராணம். என் வாழ்க்கை, நான் என்னுடைய வாழ்க்கையை பற்றி சொல்கிறேன், ஒரு சுய புராணம் தான் சொல்கிறேன். எனக்கு திருமணம் ஆகிறதுக்கு முந்தி கடவுள் பக்தி கிடையாதுங்க. பக்தி கிடையாதுன்னா நான் கோயிலுக்கு போக மாட்டேன், ஒன்றும் செய்ய மாட்டேன். கோயிலுக்கு போகலைன்னா என்ன, கடவுளுக்கு நான் போகலைன்னா குறைஞ்சி போயிடுமா? அதல்ல, எவனையும் போகவும் விட மாட்டேன். ஏண்டா அறிவு இருக்கா கோயிலுக்கு போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள போக விடாமல் தடுப்பேன். எனக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆன உடனே ஒரு வாரம் 10 நாள் கோயிலுக்கெல்லாம் அழைச்சிட்டு போவாங்கல்ல. கோயிலுக்கு போகும்போது கோயிலுக்கு அழைச்சிட்டு போவாங்க, அவங்க சொந்தக்காரங்களாம் அழைச்சிட்டு போகிறேன். நான் போய் நின்றுக்கிட்டு, நான் வாசலில் நின்றுட்டு நீ போய் சாமி கும்பிட்டு வாண்டுருவேன். நான் வாசலில் நின்றுடுவேன். ஒரு வாரம் என்ன மனைவியால் ஒரு வாரம் தான் பொறுத்துக்க முடிஞ்சது. ஒரு வாரம் கழிச்சு ஒரு நாளைக்கு, ஏங்க உங்களுக்கு கடவுள் பக்தியே கிடையாதா? இல்லவே இல்லைன்ட்டு. அப்போ எனக்கு பக்தி இருக்கே, நான் சாமி கும்பிடலாமா? நீ வேணா கும்பிட்டுக்க, நான் கும்பிட மாட்டேன். சரிங்க, எங்கள் ஊரில் இருக்கிற போது தினம் கோயிலுக்கு போவேன், அதுமாரி நான் போவார், நீ வேணா போ, நான் வர மாட்டேன். ஒரு வாரம் போயிட்டு வந்து ஒரு செய்தி என்ன, இந்த தனியாக கோயிலுக்கு போகிறேன் இல்லைங்க. ஆமாம், இந்த பையனுவோ சின்ன பையன் ஒன்றுக்கிட்டு கேலி பண்ணுறானுவோ. இப்படியா? சரி. அதில் ஒருத்தன் வந்து இடிச்சிட்டு போனான். பொதுவாக பொண்டாட்டியை ஒருத்தன் இடிச்சிட்டு போனான்னா புருஷங்காரனுக்கு கோபம் வருமா வராதா? எனக்கு வரணும்ல, வரல. எனக்கு கோபம் வரல. ஏன்னு கேட்டால் என் மனசில் என்ன ஓடுதுன்னு கேட்டால், கல்யாணத்துக்கு முந்தி நம்ம பண்ணிக்கிட்டு இருந்த வேலையை இப்போ வேறு எவனோ பண்ணுறான் அப்படின்னு நினச்சி இது பொண்டாட்டிக்கிட்ட சொல்ல முடியாது. இல்லை, எவன் அவன் இடித்தவன் அவனை சொல்லுனா என்ன பண்ணுறான் பாரு அப்படி இப்படின்னு சும்மா ஒரு சத்தத்தை போட்டேன். என் மனைவி அறிவாளி, இதுக்கு ஏங்க நீங்கள் கத்துறீங்க, நீங்கள் என் கூட வந்திருந்தா இதெல்லாம் நடக்குமான்னு. நான் தான் கோயிலுக்கு வரமாட்டேன். உங்களை கோயிலுக்குள்ளேயா கூப்பிட்டேன்? கோயில் வாசல் வரைக்கும் வாங்குங்க, நான் போய் சாமி கும்பிட்டு வரேன், 2 பேரும் சேர்ந்து வருவோம். இது தேவலாம் போல தான் இருந்துச்சு. மறுநாள் போகணும். கோயில் வாசல்கிட்ட போனால் நீங்கள் இதோடு நின்றுங்க, இதுதான் உங்கள் எல்லை, இதோடு இருங்க, நான் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு செருப்பை கட்டி அங்கே போட்டுட்டு போனேன். நான் கூப்பிட்டு, இந்த செருப்பை இங்கே போகிறேன், நான் பார்த்துக்கணுமான்னு. உங்களை பார்த்துக்க சொல்லலைங்களே. அப்புறம் அது பாட்டுக்கு அங்கே இருக்கட்டும், நீங்கள் பாட்டுக்கு இங்கே இருங்க. அது பாட்டுக்கு அங்கே இருக்கட்டும், நீங்கள் பாட்டுக்கு இங்கே இருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாராச்சும் எடுத்துகிட்டு போனால் நம்ம சும்மா இருக்க முடியுமா? இப்போ பார்த்துக்கிறதுன்னா வேறு என்ன? சரி சரி நீ போ அப்படின்னேன். இப்போ அவர் சொல்கிறதுக்கு ஒரு அர்த்தம் உங்களுக்கு தெரியுதா? அது பாட்டுக்கு அங்கே இருக்கட்டும், நீங்கள் பாட்டுக்கு இங்கே இருங்கன்னா அதுவும் உள்ளே வராது, நீயும் வரமாட்டேன், 2 சமங்கிற மாதிரி. இந்த அவமானம் நமக்கு வேண்டியது தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் நிற்கிறேன். எந்த கோயிலுக்கு போக மாட்டேன்னு சொன்னமோ அந்த கோயில் வாசல்லையே அவமானம் நடக்குது பாரு அப்படின்ட்டு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.